السلام عليكم ورحمة الله وبركاته. अपना रंग दिखा जाती है सोहबत अल्लाह वालों की, अल्लाह से मिलवा जाती है सोहबत अल्लाह वालों की, सोहबत अल्लाह वालों की। जुल्म सितम हो दर्द हो गम हो या कोई हो रंज अलम, जुल्म सितम हो दर्द हो गम हो या कोई हो रंज अलम, तारे ताल्लुक रब से जोड़ो कर देगा वो नजर करम, कर देगा वो नजर करम। तार से तार मिला जाती है सोहबत अल्लाह वालों की, अल्लाह से मिलवा जाती है सोहबत अल्लाह वालों की, सोहबत अल्लाह वालों की। अपना रंग दिखा जाती है सोहबत अल्लाह वालों की, अल्लाह से मिलवा जाती है सोहबत अल्लाह वालों की, सोहबत अल्लाह वालों की। जिक्र हक की फिक्र हक की सच्ची लगन मिल जाती है, जिक्र हक की फिक्र हक की सच्ची लगन मिल जाती है। कल्ब को अल्लाह 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 की धुन मिल जाती है, अल्लाह की धुन मिल जाती है। मासियत छुड़वा जाती है सोहबत अल्लाह वालों की, अल्लाह से मिलवा जाती है सोहबत अल्लाह वालों की, सोहबत अल्लाह वालों की। अपना रंग दिखा जाती है सोहबत अल्लाह वालों की, अल्लाह से मिलवा जाती है सोहबत अल्लाह वालों की, सोहबत अल्लाह वालों की। இந்த சிறப்பு பட்டிமன்றம் நீண்ட நாட்களாக நாம் திட்டமிட்டுக் கொண்டிருந்தோம். ஒரு சிறந்த நடுவரும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை கால தாமதம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நடுவர் வெறும் நடுவர் அல்ல, மிக உயர்வர். அவருடைய இப்ப பார்த்தோமே புக்கு, அவருடைய அறிமுகம், அவருடைய கண்டென்ட்ஸ் என்னங்கிறதே தனியா ஒரு புக்கு. என்ன படித்திருக்கிறார், அவர் வெளியிட்ட ஜேர்னல் பப்ளிகேஷன் என்ன, இ கண்டென்ட்ஸ் என்ன, எங்கெங்க எல்லாம் போய் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணார், அதையெல்லாம் சேர்த்து ஒரு 100 பக்கத்துக்கு மேல 120 பக்கம் கொண்ட ஒரு நூலாக தொகுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தனை பெரிய எக்ஸ்போஷர் உள்ள ஒரு சிறந்த நடுவரை இன்றைய பட்டிமன்றத்துக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக பட்டிமன்றத்திலே பேச வரக்கூடிய வளமான பொருளாதாரம் தான் தேவை என்று பேச நம்மிடையே அசீதுல் அஷ்பா, ரூஹுல் ஹக், இப்ராஹிம் அல் வசீர் 3 பேரும் தயாராக கட்சியை கட்டி நிக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்காங்க, வர போறாங்க. அடுத்த பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் தான் கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் என்று இல்ல இல்ல எதுவும் வேண்டாம்ப்பா, நல்ல உறவு முறை இருந்தா எங்களுக்கு போதும், உறவினர் தான் எங்களை முழுசா முடிக்க போறாங்க என்று சொல்வதற்காக முகமது ரஹ்மான், முகமது இத்ரீஸ், முகமது ரிஃபாய் 3 பேரும் புது வேடத்தில், அதுவும் வித்தியாசமான வேடத்தில் வருகி போயிட்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் போதே உறவினர்கள் ஓடி போயிடுவாங்க, இது ஆகாது, சரியா வராது அப்படின்ட்டு.
எதுவுமே வேண்டாம், தரமான தலைமுறையை உருவாக்க போகிறேன்னு சொல்லி முகமது கமாலுத்தீன் ஒரு கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? தலைமுறையை உருவாக்கணும்னா கருப்பு சட்டை போடணும். கருப்பு சட்டை போட்டா நிறைய பேர் புதிய புதிய தலைமுறைகளை உருவாக்கி இருக்காங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் நிறைய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறாங்க கருப்பு சட்டை போட்டு. முகமது கமாலுத்தீன், அப்துல் ரஹ்மான், முகமது அபு சாலிஹ் இவர்கள் 3 பேரும் தரமான தலைமுறையை உருவாக்க போகிறோம் என்ற திட்டத்தோடு அதை பாதித்து வெற்றி பெறுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். இதுல எது என்று எப்படி சொல்லுவாருன்னு தெரியல. நடுவரை நினைச்சா பரிதாபமா இருக்கிறாங்க. பொருளாதாரம் வேண்டாம்னா அவர் ஏன் ப்ரொஃபஸரா போனாருன்னு கேட்பீங்க. உறவு முறை வேணா உங்க வீட்டை விட்டு போயிருவீங்களான்னு கேட்பீங்க. தலைமுறை வேண்டாமா? வேண்டாம் என்றால் அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, குழந்தை கட்டிக்கிட்டு என்ன செய்ய போறீங்க என்றெல்லாம் கேட்பீங்க. அப்படியெல்லாம் கேட்காதீங்கிறதுக்காக சொல்றேன். அப்படி எதுவும் கேட்காதீங்க நடுவரை பார்த்து. ஆனால் அவருடைய நிலை கொஞ்சம் முத்தலை கொள்ளி எறும்பு அல்ல. 3 தரப்பிலும் நீங்கள் வாதிட இருக்கின்றீர்கள். ஆனால் வழக்கமாக நாம் எதிர்பார்ப்பது போன்றே நம்முடைய வாதம் நாகரிகமானதாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட தாக்குதல்கள் இருக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட நபருடைய குறைகளை இங்கே வெளிப்படுத்தக்கூடாது. பொதுவான விஷயங்களை பேசலாம், பொதுவான கருத்துக்களை சொல்லலாம். அப்படி ஒருவேளை அவரிடத்தில் இருக்கும் குறையை கூட இங்கே சுட்டிக்காட்டினால்தான் நம்முடைய வாதம் எடுபடும் என்ற நிலை இருந்தால் அதையும் அவருடையது என்று சொல்லாமல் யாருடையதோ என்று சொன்னால் அவரும் புரிந்து கொள்வார். அவருக்கு தெரியும் நான் தான் அது. இருந்தாலும் யாருடையதோன்னு சொல்லிட்டு போயிடுறது ரொம்ப மரியாதை. அந்த வகையில் நாகரிகமான வாதங்களை இங்கே முன்வைக்க வேண்டும். அநாகரிகமான வாதங்களோ மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் விதமானதாகவோ நம்முடைய வாதங்கள் இருந்து விடக்கூடாது. அதே போல நேரம் ரொம்ப முக்கியம். வழக்கமா 2 தரப்பு வாதிடும் பட்டிமன்றத்துல இன்றைக்கு 3 தரப்புகள் இருக்கின்றன. 3 தரப்புக்குமாக சேர்த்து நேரம் கொடுப்பது ரொம்ப கஷ்டம். எனவே குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய வாதங்களை எடுத்து வையுங்கள். சொல்லக்கூடிய முறையை ஒழுங்கான முறையாக வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப சில்லறைத்தனமான வார்த்தைகள், அசிங்கமான விமர்சனங்கள் இப்படி எல்லாம் போயிடாம கண்ணியமா நாகரிகமா நம்முடைய நாம் கற்கும் கல்விக்கு ஏற்ற வாதங்களை இங்கே முன்வைக்க வேண்டும். அதே போல ஆடியன்ஸ்ட முக்கியமான வேண்டுகோள், நீங்க ஆதரவு கொடுங்க. உண்மையில ஆதரவு கொடுக்கணும். நம்முடைய என்கரேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு மருந்து. 3 டீமே இருக்கா, அதனால மாத்தி ஆதரவு கொடுங்க. ரொம்ப இது உடைஞ்சு கலந்துறாம ஆடிட்டோரியே ரொம்ப நாளைக்கு இருக்கணும், ரொம்ப நாளா இருக்கு. எதையும் செஞ்சிடாம ஒரு கண்ணியமா நடந்து கொண்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இன்றைய முக்கிய தேவை, மிக மிக தேவை என்ன என்பதை பற்றி நடக்க இருக்கும் இந்த சிறப்பு மன்றத்தில் மீண்டும் ஒரு முறை நடுவர் அவர்களையும், பேராசிரியர் பெருமக்களையும், பேச்சாளர்களையும் மற்றும் மாணவ நண்பர்கள் அனைவரையும் மிக்க அன்போடு மீண்டும் உதவியை வரவேற்றுக் கொண்டு இந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து, அதே போல இந்த பட்டிமன்றத்தின் சட்ட திட்டங்கள், கைட்லைன்ஸ் என்னங்கிறத நடுவர் அவர்கள் ஒரு முறை விளக்கி சொல்வார்கள். அதையும் முழுதாக பேணி நடக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விரைவாக நம்முடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாம தலைப்புக்குள்ள போறோம். எப்பவுமே கல்வி நிறுவனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மாணவர்களை அப்படியே கொஞ்சம் மெருகு ஏற்றுக்கிட்டே இருக்கணும். ஒரு சொல்லுவாரு, ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு விளக்கு பாவோம், ஒரு திரி இருக்கும், எண்ணெய் இருக்கும், விளக்கு ஏற்றி வச்சுன்னு கொஞ்ச நேரம் திரி அணைஞ்சு போயிடும். அப்ப ஆசிரியர் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, அதை திரி நிறுத்திட்டே இருப்பாரு, ஏதோ ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார், அவனுக்கு ஏதாவது யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். எப்போ ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பிக்கின்றானோ அப்போது அவன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றான். நமக்கு எல்லாத்துக்குமே கொரோனா வந்துச்சு தெரியும். அப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வெளியே போகக்கூடாது, வரக்கூடாது. அப்போ ஒருத்தர் யோசிச்சாரு,
என்ன பண்றது? ஆட்டோ ஓட்டுறவர் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு யோசிச்சாரு. மாத்தி யோசி மைண்ட் யோசிச்சது. திடீர்னு என்ன பண்ணாரு? டக்குன்னு போய் அத்தியாவசிய உணவு பொருட்கள் விற்கலாம், தடை இல்லை. போனாரு, 10 கிலோ மீன் வாங்கினாரு, ஆட்டோல போட்டாரு, கட்டை கொண்டு போனாரு, அங்கங்க நிறுத்தி கொடுத்தாரு. ஆட்டோ ஓட்டினா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்கும், இதுல 2000 ரூபாய் கிடைச்சிருச்சு. அப்ப மாத்தி யோசி. வாழ்க்கையில நம்ம வேற விஷயங்களை எப்படி செய்யலாம், இன்னும் சிறப்பா எப்படி செய்யலாம், தவறு வராம எப்படி செய்யலாம், இன்னமும் அழகா எப்படி செய்யலாம், இதை மாத்தி செஞ்சா என்ன ஆகும் என்பது போன்ற சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனையை இந்த நிறுவனம் மிக அழகாக மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு உதாரணமே இதுதான். இந்த ஒரு அழகான ஒரு தலைப்பை கொடுத்து, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இன்றைய மிக தேவை எது? வளமான பொருளாதாரமே, அழகான உறவு முறையே, தரமான தலைமுறையே என்ற இந்த தலைப்புகளை கொடுத்து மாணவர்களை சிந்திக்க வைத்திருக்கின்றார்கள். பொருளாதாரம் ஒத்த வரியில சொல்லிடுவோம், நாட்டு ஜிடிபி குறைஞ்சிருச்சு, ஏறிடுச்சு, பொருளாதார வறுமைக்கோடு, பணவீக்கம் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இந்த மாணவர்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது. இந்த பொருளாதாரத்தை பத்தி நம்ம என்னெல்லாம் சொல்லலாம், அவங்க என்ன சொல்ல நம்ம என்ன பதில் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவன் சிந்திக்க வச்சிருக்குது. அப்போ நம்ம முதல்ல பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சமூகத்துல பொருளுக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இது வள்ளுவன் சொன்னது, திருக்குறள். அப்ப பாத்தீங்கன்னா பொருள் இல்லைன்னா ஒரு பேர் மதிக்க மாட்டான். நம்ம சொல்லுவோம், ஆனாலும் மதிக்க மாட்டான். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒருத்தன் சைக்கிள்ல, அது காத்து போன சைக்கிள்ல டேய் மெதுவா வர்றான், போலீஸ் பண்ணுவான், டேய் போடா போன போயிட்டு நோ பார்க்கிங். அதே ஒருத்தர் ஆடி கார்ல வராரு, ஆடாம ஆடி கார்ல வராரு, உடனே போய் சல்லியட் போட்டு வாங்கய்யா நோ பார்க்கிங் நிறுத்த அனுமதி கொடுத்துருவான். ஏன்னா ஒரு பெரிய பணக்காரர், அப்ப அவருக்கு மரியாதையே தனி. அப்படி போட்ட போக்குகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ சமூகத்திலே மரியாதை இருந்துச்சுன்னா வீட்டுல மகிழ்ச்சி இருக்காதா, மரியாதை இருக்காதா அப்படின்னு சொன்னா அது சம்பந்தமா பேச போறாங்க. இல்ல சார், காசு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அழகான உறவு முறைதான் இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வராரு, வந்து டயர்டா, ஏமா ஒரு காபி போட்டு வாமா அப்படிங்கிறாரு. அந்த அம்மா வந்து காபி போட்டு வந்து இப்படியே வைக்குது. பையன் அப்பதான் ஃபுட்பால் விளையாண்டு வர்றான், வந்தோடனே டமால்னு ஒரு தட்டு தட்டுறான். உடனே அந்த காப்பி எல்லாம் தெரிச்சிருது. உடனே நார்மலா என்ன நடக்கும்? திட்டுவாரு, கணவன் மனைவி திட்டுவாரு, மனைவி பையனை திட்டும், இப்படியாக இருக்கும். ஆனா இவரு சொல்றாரு, ஐயோ கண்ணு ஏன் தப்புமா, நான் தான் காப்பி எடுத்து குடிக்காம விட்டுட்டேன்மா. மனைவி ஓடின்னு சொல்லுவாங்க, இல்ல நான் இந்த இடத்துல வச்சு பாருங்க, அதுதான் தப்பு, அங்க வச்சு கொடுப்பாங்க. பையன் வந்து சொல்லுவான், இல்ல அப்பா நான் தான்ப்பா விளையாட்டு ஜோஷ்ல தெரியாம தட்டிட்டேன்ப்பா, சாரி பாப்பி. ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி சொல்லிட்டு அந்த தான் தவறு அப்படின்னு சொல்லி அந்த பக்குவம் இருக்கிறது, அந்த அன்பு இருக்கிறது, அதுதாங்க உறவு முறை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் பேச வராங்க. இல்லைங்க, பொருளாதாரமும் இல்ல, உறவு முறையும் இல்ல, இன்னைக்கு தலைமுறை தாங்க சக்க போடுது. இன்னைக்கு எல்லா ஹெட்நியூஸ் டிவிலையும் ஹெட்நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, 23 வயது ஒரு பெண்மணி, இளம் தலைமுறையை சேர்ந்த ஒரு மாணவி ஸ்ரீபதி, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஜவ்வாது மலைக்கு பக்கத்துல ஒரு குக்கிராமம், நம்ம நாடகங்கள்ல கதைகள்ல படிச்சிருக்கோம், பஸ்ஸே போகாது அப்படிப்பட்ட கிராமத்தில் சேர்ந்த மலை ஜாதி பெண். அவங்களுக்கு சான்றிதழ் கிடைக்காது, அவங்க படிக்கிறது ரொம்ப சிரமம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்து படிச்சு சட்டக்கல்வி முடிச்சு நீதிபதிகளுக்கான தேர்வு எழுதி ஜெயிச்சு நீதிபதியா இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய சாதனை. அந்த நீதிபதி தேர்வு நடக்கக்கூடிய அன்னைக்கு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, நிறைய மாசமா இருக்காங்க, டேட்டும் எக்ஸாம் கிட்ட ஒன்னா இருக்குது. இப்ப என்ன பண்றது? இவங்க தயாராயிட்டாங்க, மனசளவுல தயாராயிட்டாங்க, நான் எக்ஸாம் எழுத போறேன், பாஸ் ஆக போறேன் அப்படின்ட்டு. ஆனா கரெக்டா பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி குழந்தை வளர்ந்துருச்சு. பெற்ற அந்த பச்சினம் குழந்தையோடு வந்து தேர்வு எழுதினார்கள். அந்த தேர்விலை வெற்றி பெற்று நீதிபதியாக இன்று சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் தலைமுறை இருக்குது. இந்த தலைமுறை தானே இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணிகள் பேச வர்றாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா மத்தளத்துக்கு எத்தனை பக்கம் அடி? மத்தளத்துக்கு எத்தனை பக்கம் அடி? 2 பக்கம். 2 பக்கம். நடுவர் எப்படிப்பட்டது தெரியுமா? இவரு நடுவர் எப்படிப்பட்டது தெரியுமா? இவரு. அப்புறம் இப்படி ஆளுக்காளுக்கு பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 3 அடி. மௌலானா சொன்னபடி 3 பேரு என்ன சாத்து போனாங்க தெரியல. அப்ப பார்த்து அடிப்பா, ஐயோ தாங்க முடியாது, பார்த்து அடிப்பா. சரி பாப்போம் என்ன அடிக்கிறாங்க, எப்படி பாக்குறது, எப்படி போட்டாலும் கோல் போடுவோம் நம்ம, சரியா? இப்போ நம்ம குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இன்றைய மிக தேவை வளமான பொருளாதாரமே அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்காக மாணவர் அசீசுல் அஷ்பாக் அவரு நினைச்சுக்காரு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இன்றைய மிக தேவை வளமான பொருளாதாரமே. அன்பார்ந்த நடுவர் அவர்களே, சொல்லுங்கப்பா. நம்ம ஏன் பணம் சம்பாதிக்கணும்? ஏன்னா ரெண்டே விஷயம். குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பத்தாரதான் உறவுகள் நல்லா இருக்கணும். இன்னொன்னு, குழந்தைங்க நல்லா இருக்கணும். குழந்தைங்க நல்லா இருந்தாதான் தலைமுறை நல்லா இருக்கும். ஆகவே நம்மளே ஒரு நல்ல அழகான ஒரு எடுத்துக்காட்டு. உறவை பேணுதல். எப்படி உறவை பேணுதல்? இப்ப நானே நாளைக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கேன், பண ரீதியான கஷ்டத்துல இருக்கேன். அப்ப எனக்கு நான் யார்கிட்ட போய் நிற்கிறது? சொந்தக்காரங்கிட்ட தான் போய் நிற்க முடியும். அப்ப என்னையும் சொந்தக்காரங்களையும் இணைப்பது, அந்த பாலமாக இருப்பது பொருளாதாரம் தான். சரி, அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி கூறுகிறான் சூரா ஜும்மால, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமி ஜும்மா. ஜும்மாவுடைய நேரம் நெருங்கினால் தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அதோட ஆயத்தை முடிக்கல. ஃபைதா குலியத்தி ஸலா, தொழுகை முடிஞ்ச உடனே ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகும் மின் ஃபத்லில்லாஹ், இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்துல ரிஸ்க போய் தேடுதா அப்படிங்கிறான். ஆக இந்த ஒரு பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு பெண், அவருடைய கணவர் இறந்து போயிட்டாரு. அந்த பெண்ணுக்கு 2 குழந்தை. அந்த 2 குழந்தைகளும் எப்படியாச்சும் கரை சேர்த்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அம்மா எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் எந்த வேலையும் கிடைக்கல. அப்ப அந்த அம்மா ஒரு முடிவு எடுக்குது. அந்த 2 குழந்தைகளையும் தூக்கி கிணத்துல எரிஞ்சிட்டு இந்த அம்மாவும் சேர்ந்து குதிச்சிடுது. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பார்த்து ஓடி வந்து அந்த பெண்ணை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சதே தவிர அந்த 2 குழந்தைகளை காப்பாற்ற முடியல. எந்த தாய் 10 மாசம் சுமந்து பெற்றதோ, எந்த தாய் 4 வருஷம் வளர்த்ததோ, அந்த தாயோட குணத்தை மாத்தினது பணம் தான். அந்த தாயை குணகாரியே மாத்தினது பணம் தான். இப்ப அது எப்படியே மாறிச்சுன்னா ஒரு கேஸா மாறிடுச்சு. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போய் அங்க நம்ம நடுவர் மாதிரி நீதமான நியாயமான நானும் தெரிஞ்ச நீதிபதி அங்க ஒருத்தர் இருக்காரு. நியாயமான அந்த நீதிபதி கேக்குறாரு, ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தைய, ஏமா இவ்வளவு துடிக்க துடிக்க இந்த 2 குழந்தையும் கொண்டுட்ட, ஒரு விஷத்தை வாங்கியாச்சு கொண்டு இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி அழுதுகிட்டே கண்ணீர் மல்க ஒரு வார்த்தை சொல்றா, காசு இருந்தா நான் ஏன் விஷத்தை வாங்கி கொடுத்துருக்கணும், காசு இருந்தா நான் ஏன் விஷத்தை வாங்கி கொடுத்துருக்கணும், பாலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்காங்க. ஒரு தாயோட உறவு அடிப்படையாக இருப்பது பொருளாதாரமே. குடும்பத்துக்கு மட்டும் பொருளாதாரம் முக்கியம் இல்ல, ஒரு நாட்டுக்கு பொருளாதாரம் முக்கியம் தான். உலகத்திலே எந்த நாடு சந்தோஷமான நாடு என்ன, அந்த லிஸ்ட எடுத்து பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா நாடுமே பொருளாதாரத்துல ஒரு நல்ல சக்தி வாய்ந்த நாடாக இருக்கிறது. சமூகத்துக்கு ஒரு ரெண்டு அடிப்படையான விஷயம் தான். இந்த சமூகத்தை உருவாக்க 12 தடவை சொல்லிட்டீங்க, என்னன்னு சொல்லலையே. சமூகத்தை உருவாக்க 2 அடிப்படையான விஷயம். ஒண்ணு அறிவு அதிகாரம், இன்னொன்னு பொருள் அதிகாரம். இந்த 2த்துக்கும் அடிப்படையா இருப்பது பொருள் அதிகாரம். பொருள் இருந்தாதான் 2மே அடைய முடியும். அடுத்து இப்ப நம்ம பசங்களே ஒரு நல்ல உதாரணம். நிறைய பேர் லீவ் விட்டா வீட்டுக்கு போறாங்க, ஆனா வீட்டுக்கு போயிட்டு அத்தா அம்மா கூட இருக்கிறது இல்ல. எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு காலேஜுக்கு ஃபீஸ் தேடி சம்பாரிச்சு ஃபீஸ் தேடிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா கட்டட வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கிறாங்க. அதாவது இப்ப இருக்க நம்ம பசங்களுக்கே ஒரு முக்கியமா இருப்பது பொருளாதாரம் தான். ஒரு குடும்பத்தோட கட்டுமானமே அதோட திருமணத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ்.
இதுக்கு நிறைய உலமாக்கள் அந்த பாத்தை அந்த வார்த்தைக்கு ஆண்மைங்கிற அர்த்தத்தை தராங்க. ஆனா இமாம் நவவி அவங்க அந்த பாத்துக்கு பொருளாதாரம் அர்த்தம் தராங்க. ஆனா அந்த பொருளாதாரம் இருந்தாதான் வந்து கல்யாணமே முடிக்க முடியும். அதாவது ஒரே ஒரு வார்த்தை தான், மதிக்கப்படுவதும் மிதிக்கப்படுவதும் ஒரு பொருளாதாரத்தை வைத்துதான். ஒரு உறவு பிரிவதும் சேர்வதும் ஒரு பொருளாதாரத்தை வைத்துதான். ஒரு குடும்பம் பாதிப்படைவதும் ஒரு பொருளாதாரத்தை வைத்துதான். நம்ம அலி சார் சொன்ன மாதிரி ஏப்பா எல்லாம் பணம் தான்ப்பா, எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட் இஸ் எகனாமிக்ஸ். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பொருளாதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போறான், கிடைச்ச வாழ்க்கையை விட்டு போட்டு திருடுறான், ஜெயிலுக்கு போயிடலாம். அப்ப இதெல்லாம் ஒரு பொருளாதாரமா? போங்கயா, அன்பு தாங்கயா பேசும். பேச வராரு முகமது ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அறிப்பெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் மீதும் தபவு தாபியன்கள் மீதும் இன்னும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோ எமக்கு முன்னால் பேசிய தோழர் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இன்றைய மிக தேவை வளமான பொருளாதாரம் தான் என்று பேசினார். பொருளாதாரம் இல்லாமல் குடும்பத்திலே மகிழ்ச்சி வரவே வராது என்றெல்லாம் பேசினார். அலிசார் சொன்னதெல்லாம் சொன்னார். எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட் கண்டெய்ன்ஸ் எக்கனாமிக்ஸ் என்றெல்லாம் கூறினார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவர் பேசியதற்கு சற்று மாற்றமாக இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அதிலும் முக்கியமாக தன்னுடைய பொருளாதார சூழ்நிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி ஹதீஸ்களிலே கூறுகிறார். அலிசார் நடத்தும் போது முழிச்சிருந்த நீ உஸ்மான் மௌலா முஸ்லிம் ஹதீஸ் நடத்தும் போது தூங்கிட்டியப்பா. உஸ்மான் மௌலா முஸ்லிம்ல நடத்தியிருக்காங்க. பாபு சுகுதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் வரிசையாக வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுது வந்து கேட்பார்கள், ஆயிஷா இன்பதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை என்று கூறப்படும். அந்த நாளை அப்படியே நோன்பாக மாற்றி விடுவார்கள். ஒண்ணு. இரண்டாவது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பல நாட்கள் நானும் ரசூலுல்லாஹும் சாப்பிடுவதற்கு பேரிச்சம்பழமும் தண்ணீரையும் தவிர்த்து வேறு எதுவும் எங்கள் வீட்டில் இல்லை என்று கூறுகிறார்கள். 3 நாட்களுக்கு மேல் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே நெருப்பு எரியவில்லை உணவு சமைப்பதற்காக என்றெல்லாம் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரிய வருகிறது என்றால், குடும்ப மகிழ்ச்சிக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைக்கவில்லை, மாறாக அழகிய உறவை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். பணத்தை வச்சு ஆடி பென்ஸ் போன்ற மகிழ்ந்து வேண்டுமானால் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரலாம், மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது. எந்த அளவுக்கு என்றால் பொருளாதாரத்தை வைத்து வீடுகளை வாங்க முடியும், ஆனா குடும்பத்தை வாங்கவே முடியாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய வீடை கட்டி நல்லா புது பொருளா எல்லாத்தையும் இறக்கி குடும்பத்தை கொண்டு போய் அங்க வச்சா குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய கருத்தை கூறுகிறேன், ஒழுங்குற வீட்டுல கூட வாழ்ந்துடலாம், ஆனா அழுகுற வீட்டுல வாழ முடியாது. இன்றைய சூழ்நிலையில் குடும்ப மகிழ்ச்சிக்கு மிகவும் தேவை அழகிய உறவு முறை என்பது என்னுடைய தலைப்பு. குடும்பம் என்பது, குடும்ப மகிழ்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம். அந்த குடும்ப மகிழ்ச்சி ஒருவனிடம் இல்லை என்றால் அவன் நிம்மதியை இழந்தவனாக, தனிமையை உணர்ந்தவனாகத்தான் நிற்பானை தவிர்த்து அவன் வாழ்க்கையிலே நிம்மதி இருக்கவே இருக்காது. என்னடா உறவனுடைய தலைப்பை விட்டுட்டு குடும்பத்தை பத்தி பேசுறேன்னு யோசிக்காதீங்க. குடும்பம் என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பம் என்பது அழகிய உறவுகளால் உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்டதுதான் குடும்பம். அன்பு காட்டுவதற்கு ஒரு தாயும், வழி காட்டுவதற்கு ஒரு தந்தையும், சண்டையிடுவதற்கு ஒரு தங்கையும், விளையாடுவதற்கு ஒரு தம்பியும், பாதுகாப்பதற்கு ஒரு அண்ணனும், உதவி செய்வதற்கு ஒரு அக்காவும், கண்டிப்பதற்கு ஒரு சின்னத்தாவும், ஆறுதல் கூறுவதற்கு ஒரு மாமாவும், கதை சொல்வதற்கு ஒரு பாட்டியும், பாசம் காட்டுவதற்கு ஒரு தாத்தாவும் போன்ற உறவுகளால் உருவானதுதான் குடும்பம். அந்த உறவுகளால் உருவான குடும்பத்தை மகிழ்ச்சி கொண்டு வருவதற்கு அந்த அழகிய உறவை பேணுவதே உறவுகள் என்பது என்னுடைய கருத்து. இத்தனை பேர் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா?
எனவே இது என்னுடைய கருத்து. அல்லாஹ் குர்ஆனிலே புரட்டும் பக்கத்தில் எல்லாம் எனக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறுகிறான். கூறிவிட்டு என்ன சொல்லுவான் என்றால், எனக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப என்ன கட்டளைன்னு அல்லாஹ் சொல்லணுமே. கூறிவிட்டு அடுத்த கட்டளையாக அல்லாஹ் கூறுவான், உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று கூறுவான். அதை கூறிவிட்டு அதை தொடர்ந்து கூறுவான், உங்களுடைய உறவுகளை சேர்த்து வாருங்கள் என்று கூறுவான். எனவே அல்லாஹ் ஃபுர்கானிலே 54வது வசனத்திலே கூறுகிறான், அல்லாஹ் உங்களை நீரிலிருந்து படைத்தான், பிறகு உங்களுடைய ரத்த சொந்தங்களையும் திருமணம் மூலியமாக சொந்தங்களையும் அவன் ஏற்படுத்தினான் என்று கூறுகிறான். இந்த இடத்தில் அல்லாஹ் 2 உறவு முறையை பற்றி பேசுகிறான். ஒன்று ரத்தத்தினால் உருவாகக்கூடிய உறவு முறை, மற்றொன்று திருமணத்தினால் உருவாகக்கூடிய உறவு முறை. இந்த 2 உறவு முறையை பற்றி பேசுகிறான். மனிதன் எங்கெல்லாம் தனிமையை உணர்கிறானோ, நிம்மதியை இழக்கிறானோ, அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு உறவை அவனுக்காக கொடுப்பான். அல்லாஹ் கூறுகிறான், கலக்கலக்கும் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. இந்த திருமணத்தின் மூலியமாக வரக்கூடிய உறவை ஏன் நான் படைத்திருக்கிறேன் என்ற படைத்ததற்கான நோக்கத்தை படைத்தவன் கூறுகிறான். லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதி பெறுவதற்காகத்தான் இதை நாம் படைத்திருக்கிறோம் என்று கூறுகிறான். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, எந்த ஒரு குடும்பத்திலும் வளமான பொருளாதார உருவாகணும் அப்படிங்கிற விஷயத்துல கவனக்குறைவாக இருக்கிறது இல்ல, தரமான தலைமுறை உருவாகணும் அப்படிங்கிற விஷயத்தில் கவனக்குறைவாக இருப்பதில்லை. ஆனால் அவர்கள் அழகான உறவு முறைகளை பேணுவதில் கவனக்குறைவாக இருப்பது என்பதுதான் இன்றைய நிராசனமான உண்மை. இது எந்தளவு பாதிக்கும் தெரியுமா, அழகான உறவு முறையை பேணாத காரணத்தினால் தலைமுறை பாதிக்கப்படும். எந்த குடும்பத்திலே தலைமுறைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டதோ அந்த குடும்பத்தினுடைய வளமான பொருளாதாரம் அதுவும் பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு கூறுகிறேன், இன்றைய குடும்பத்தில் என்னென்ன நடக்குது, ஒரு 2 உறவு முறைக்கு நடுவுல ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிரச்சனை வந்துடும். உடனே தன்னுடைய பிள்ளையை அழைத்து கூறுவான், இவருக்கு எனக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சு, இனிமேல் நீ அவர் கூட பேசக்கூடாது. சின்ன வயசுல இருந்து 1 2 உறவுகள், அது அந்த பையனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம இனிமேல் அந்த உறவினோட நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க, அவன் பிள்ளைக்கும் இனிமே அவன் பிள்ளை வேற நீ வேற, அவங்க கூட இனிமே நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சின்ன வயசுல இருந்து 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 1 2 அந்த தலைமுறை அந்த உறவு பேணாத காரணத்தினால் இங்கு பாதிக்கப்படுகிறது. நாளை பிற்காலத்தில் என்னதான் அந்த தலைமுறை தரமாக வளர்க்கப்பட்டாலும், அந்த தலைமுறையினிடம் பல செல்வங்கள் இருந்தாலும், அந்த தலைமுறை இயங்குவதெல்லாம் அந்த அழகான அந்த உறவினுடைய அன்புக்கும் அரவணைப்பிற்கு தான். இது என்னுடைய கருத்தாக நான் கூறவில்லை. அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து கூறுகிறார்கள், என்னுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை. இதே தலைப்புதான், என்னுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உங்கள் குடும்பத்திலே என்ன பிரச்சனை? கூறினார்கள், எங்கள் குடும்பத்திலே நாங்கள் 3 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். நான் ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஆயிஷா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் என்னுடைய தாய் மாத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் அவர் எங்களுடைய குடும்பத்திலே இல்லை என்று கூறுகிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் கூறினார்கள், உங்களுடைய தாய் சிரித்து வைக்கக்கூடியவர்களாக, இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நீங்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும், அவருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து பணிகளையும் நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக அஸ்மா ரலியல்லாஹு செல்கிறார்கள். இந்த விஷயத்துல நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய தரமான தலைமுறையாக வளர்க்கிறார். எவ்வளவு தரமான தலைமுறையாக வளர்த்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த பட்டியலில் அபூபக்கர் ரலியல்லாஹு மகளை பார்க்கலாம். அந்த அளவு தரமாக வளர்க்கப்பட்ட தலைமுறை எதற்காக ஏங்கி நிற்கிறது என்றால், ஒரு அழகிய உறவுக்காக ஏங்கி நிற்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இறுதியாக ஒன்று கூறி முடித்துக் கொள்கிறேன். ஒரு மரம் ரொம்ப அழகா இருக்கு, எல்லாரும் அந்த மரத்தில் இருக்கிற இலைகளையும் பழங்களையும் பார்க்கிறாங்க. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் தான் பொருளாதாரம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் தான் ஒரு தரமான தலைமுறை. ஆனால் அந்த உறவு என்பது அந்த மரத்து மண்ணுக்கு இருக்கக்கூடிய வேறாக யாரும் பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த மரத்துக்கு முக்கியமானது அந்த வேறுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசகவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்பப்பா, ஒரு தலைமுறையினாலதான், தரமான தலைமுறை தான் வச்சு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பேச வர்றாரு முகமது கமாலுத்தீன். ஸ்லோ மோஷன்ல வராரு. மாணவர்கள் அவங்களுடைய பேச்சை ரசிங்க. நீங்க அங்கிருந்து நம்ம 1000 பேசலாம், ஆனா இங்கிருந்து ஒரு விஷயம் பேசுறதுக்குள்ள நம்ம உடம்புல 206 எலும்புகள் அப்படியே நடுங்கும். அது சேஃப் ஜோன், இது பிரேவ் ஜோன். இங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பலத்த கரவை அப்படியே அவனை தூக்கணும். நிச்சயமா வேலை செய்யுங்க, அவங்க உதவுவாங்க.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, வானிற்கு நிலவழகு, மயிலுக்கு தோமையழகு என்பதை போல் இந்த அரங்கிற்கே அழகு சேர்க்க வந்துள்ள எங்கள் நடுவர் ஐயா அவர்களே. ஒண்ணு இல்ல, தலைப்பை ஒண்ணுக்கு 2 முறை வாசிச்சு போய் தெரிஞ்சிடும். பாருங்க, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இன்றைய மிக தேவை. ஒரு விஷயம் இல்லைனாதான் அது தேவை ஏற்படுது. புரியா சொல்றது? ஒரு விஷயம் தேவை இருந்தால்தான், ஒரு விஷயம் அங்கே மறைந்திருந்தால்தான் அது தேவை. மூணுத்தை பாருங்க, அழகான உறவு முறை இல்லையா, அல்லது வளமான பொருளாதாரம் இல்லையா, தரமான தலைமுறை இல்லையா, அங்க என்ன ஆகுது? மகிழ்ச்சி மறைகிறது. முதல் விஷயம். அதே மாதிரி இந்த முக்கியமான விஷயம் தெரியுமா? முக்கியமான விஷயம் தெரியுமா? ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. ஒரு பக்கம் என்னன்னா பணம் பணங்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா உறவு பிறகுங்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணி பணம் கொடுத்துக்க மாட்டீங்களா? பாய் பாய் எத்துவீங்க? எத்தனை குழந்தை? 5 குழந்தை. வாசிச்சு ஆகுங்களா? அப்ப அவங்க வீட்டுல சொல்லிடாதீங்க, கொண்டு பார்க்காம சொல்லுவாங்க. அப்ப என்ன தெரியுது? இவங்களுக்கே தெரிஞ்சு மிக முக்கியம் என்று சொல்ல யோசிச்சு பார்க்கணும். தலைப்ப 1-2 படிச்சுட்டு வாங்க சார். அப்ப அதே மாதிரிதான், அதாவது ஒருத்தன் போய் நீங்க ஏண்டா ஒருத்தர் சொல்றாச்சுங்க, ஏண்டா உனக்கு அடங்கிய உறவு முறை இல்லாம போட்டோம்னா கோவம் வரும். அவன் சொல்லுவான், சிலர் கோவம், சிலர் சொல்லுவான் போட உறவு முறை இல்லாத போனா என்ன உறவு முறை என்ற ஒரு கிட்டதான் இருக்கிறான். உறவு முறை அது பத்தா இல்ல துவாம்பா சொல்லுற உங்களுக்கு. ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து உனக்கு உறவு முறை துண்டித்து போகணும்னு துவா செய்யறான், பத்வா செய்யறான். அது பத்வா இல்ல துவான்றான். ஏன்? பலருடைய இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம கண்ணு நேரம் பாக்குறோம். அதே மாதிரி ஒருத்தனை பார்த்து உனக்கு பொருளாதாரம் இல்லாம போட்டுன்னு சொன்னா கோவம் வரும், நியாயமான கோவம் தான். ஆனால் அதே நேரம் அந்த மனிதர் இடத்துல உனக்கு குழந்தை பிறகாம போறேன்னு சொன்னா கண்ணா திட்டுவான், சொல்ல மாட்டானா, எதையாச்சும் அடிச்சிருவான். பாயா சொன்னா உனக்கு குழந்தை சொல்றாதீங்க, எல்லாத்தையும் அடிச்சிருவாரு பாய் சொல்லுறது. ஆமா, ஆக இறைவன் குடும்பத்தை இப்படி கொடுக்கிறான். அரபு ஹபிலி மில்லதுன்க, அரபு ஹபிலி மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன். இறைவனுக்கு தெரியாதா? படைத்த இறைவனுக்கு தெரியாது எது மிக தேவை என்பது இறைவன் கூறுகிறான். நீங்கள் உங்கள் அடியார்களே இடத்திலே நீங்கள் தரமான தலைமுறையை நல்லா கற்றுக் கொடுக்கிறான். ஒரு பாயிண்ட். அதே போன்றான் முகமது ரஹ்மான் சொல்லும் போது சொன்னார், எல்லாம் பேசினார், அருமையா பேசினார். முகமது ரஹ்மான் பேசும்பொழுது மிக சிறப்பான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சார். நான் நினைக்கிறேன் அந்த உறவுமுறையே ஒரு தலைமுறையாக இருந்திருக்கு. சொல்லுங்க அவனுக்கு அந்த உறவுமுறை ஒரு தலைமுறை, அதுக்கு மேல தலைமுறையா இருந்துச்சு. பாய் பேசும்போது பேச டாபிக் பிடிக்காம பேசிட்டார் அஷ்வாக் பாய். பொருளாதாரம் தான், பொருளாதாரம் உலகத்தை இயக்குகிறது, பொருளாதாரம் இல்லாம எதையும் செய்ய முடியாது. அது எங்களுக்கு தெரியும். மிக தேவை குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு என்னங்க? ஒரு சம்பவம் சொல்றேன். எங்களுக்காகவே நடுவர் அவர்கள் மிக அழகாக நடித்து காட்டினார். ஒரு சென்சஸ் சொல்லுது. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். ஒருத்தர் இருக்கிறான், ஒரு இமாம் போய் கேட்கறான், இமாம் சார் நீங்க பயான் பேசுனீங்க, பயான் அருமையா இருந்துச்சு, சொர்க்கத்தை பத்தி பேசுனீங்க, சொர்க்கத்துல இருக்கிற சிறப்பை பத்தி பேசுனீங்க, சொர்க்கத்துல எல்லாமே இருக்கும்னு சொன்னீங்க, நம்ம கிட்ட இருக்குமா? என்னது தம்மு இருக்குமா? சிகரெட்டுண்டா. அப்ப இமாம் சார் பார்த்து முறைச்சாரு, என்னடா இது இப்படி கேட்கறான். முறைச்சிட்டு சொன்னார், இப்படி சொன்னாரு, என்ன தெரியுமா? சொர்க்கத்துல தம்மனா இருக்கும், ஆனா பக்கத்துல நரகத்துக்கு போயிட்டு ஓடிட்டான் பையன். அப்ப அதே போலதான் இன்று சென்சஸ் கூறுது. இந்த கொஸ்டினை கேட்டது இளைய தலைமுறை. அப்ப புள்ளி விவரங்கள் சொல்லுது, இன்று இஸ்லாமிய சமுதாயத்தின் மத்தியில் தான் பலவிதமான போதைப் பொருட்கள் புழுதுகிறதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேவலம் இந்த சமூகத்திற்கு உண்டு. சிறந்த முன்னாள் சமுதாயம் என்று பறைசாற்ற வேண்டிய பெருமதியை பறைசாற்ற வேண்டிய இந்த சமூகம் இன்று இடிவின் விடுமுறைக்கு சென்று என்ன காரணம் தெரியுமா? இவங்க மாதிரி பணம் சொல்லி ஃபாரின்ல போய் உட்காந்துக்கிறது. அவங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்க. என் குடும்பம் என்ன பண்ண தெரியாது, உறவு என்ன பண்ண தெரியாது, குடும்பத்தோட மகிழ்ச்சி பத்தி கவலை இல்ல, தான் புள்ள என்ன பண்ண தெரியாது. அவங்களுக்கு மாசம் ஆரம்பத்துல பணம் தரணும், அவ்வளவுதான். ஒரு தாய்க்கு என்ன தெரியும்? தாய்க்கு ஒண்ணும் தெரியாது. தாய் பாப்பா ஏன் புள்ள லேட்டா வரும்னு தெரியாது, ஏன் புள்ளையுடைய கை நடுங்கும் தெரியாது, ஏன் புள்ளையுடைய கண்கள் சிவந்திருக்கும் தெரியாது. தாய்க்கு தெரியாது. கரெக்டா சொல்றீங்க. இதெல்லாம் தாய்க்கு தெரியாது. தாய்க்கு தெரிந்ததெல்லாம்
காட்டேசி தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பதுதான். ஆனா இந்த குஞ்சு என்னென்ன வேலை பார்க்கறது தாய்மொழி சின்ன குஞ்சு பொன் குஞ்சு. அப்பா இருந்தா பொறிச்சிடும், அப்பா இல்ல பாலின் போயிட்டார். அதுல நடுவில் நான் சொல்ல விரும்புவது, அந்த குடும்பத்திலே பணம் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, அதற்கு உணவு முறை இருந்தது. ஆனால் இங்க மகிழ்ச்சி மறைந்து என்ன காரணம்? தரமான தலைமுறை உருவாகதான் காரணம். உங்களுக்கு அப்ப நம்ம இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தினுடைய வெற்றியும் இந்த உலகத்துடைய மகிழ்ச்சியும் ஆசைப்படுவோம், அதை மறுமைக்கும் ஆசைப்படக்கூடியவங்க. ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, எங்க அணியில நாயகம் மனிதரை போல நினைக்கிறோம். எத்பாஉ ஜனாஸத்து ஸலாத். முஸ்லிம் சரி படித்தாங்க, ஒரு போர்ஷன்ல இருக்கு பேசிட்டு போறாங்க. எத்பாஉ ஜனாஸத்து ஸலாத், 3 விஷயங்கள் ஒரு ஜனாசா பின்பற்றி போகும். ஒண்ணு இத இவங்க தலைப்பு என்ன? பொருளாதாரம். ஒண்ணு அவங்க தலைப்பு என்ன? உறவு முறை. ஒண்ணு நான் சொல்றேன், இந்த 3 பின்பற்றி போகும். சென்றுட்டு ஒன்றே ஒன்று மட்டும் நிலைத்திருக்கும், மீதம் 2 திரும்பிவிடும். அந்த ஒன்று இதாமாத்த இன்சானின் தரமான தலைமுறை அவர் மறைந்த பிறகும் அவருக்கு அந்த துஆவை கொண்டு சேர்க்கிறேன். அதுதான் தரமான தலைமுறை. யோசிச்சு பாருங்க. அங்க சொன்ன மஸ்டருடைய மைதானத்துல உறவுகள் எல்லாம் வராது. செல்வம் எந்த விதமான குறையும் தராத நேரத்துல நரகவாசி என்று முடிவான பிறகு எல்லாம் இறைவன் வருவான். தலை கட்டிய தூரத்திலே சூரியன் அவரவர் பாவத்திற்கு ஏற்ப வேலை இழந்து கொண்டிருக்கும் பொழுது வந்து சொல்லுவான், அந்த பிள்ளை இந்த உலகத்துல தரமாக வளர்த்த காரணத்தினால வாங்க வப்பா கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு கூட்டுப்போம். யாரு? இந்த குடும்பத்துடைய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறது, நாளை மறுமையிலும் சொன்னா தரமான தலைமுறையா மிகப்பெரிய காரணம். அதோட ஒரே ஒரு வரி சொல்லிட்டு இன்ஷால்லா போயிடுறேன். சொல்லுங்க, ஒரு வரி சொல்லுங்க. ஒரு வரியா சொல்லணும்னா நீங்க ஒரு தீர்ப்பு தந்துடணும். ஒரு கவிதை எழுத சொல்றேன் இன்ஷால்லா. பொருளாதாரம் என்னும் இந்த உலக ஆசையை கோரங்கள் கட்டி, பொருளாதாரம் என்ற இந்த உலக ஆசையை கோரங்கள் கட்டி, இந்த உறவுகள் உங்களிடத்தில் விரும்ப போடுவார்கள் போட்டி, இந்த உறவுகள் உங்களிடத்தில் விரும்ப போடுவார்கள் போட்டி, வருங்கால ஆய்வை தலைமுறை அமர்ந்திருக்கிறார்கள் உங்களை சுற்றி, வருங்கால வாழ்வை தலைமை அமர்ந்திருக்கிறார்கள் உங்களை சுற்றி, எல்லாம் வல்ல இறைவனை போற்றி எங்களுக்கே அளிக்க வேண்டும் வெற்றி என்று பணம் தான் சார் மெயின். பணம் இல்லைன்னா சொல்லுவாங்க, பணம் என்னடா பணம், குணம் தானடா நிரந்தரம் அப்படின்னு சொல்லி ஒருத்த பாட்டு எழுதுனா சும்மா எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். 1 லட்சம் செக் எழுதி கொடுத்தாதான் சினிமா பாட்டு எழுதுவான், இல்ல எழுத மாட்டான். அப்ப அங்கேயும் பணம் தான் வேணும். பணம் சொல்லிட்டு பணத்தை தான் கேட்கறாங்க. அப்போ பணம் தான், பொருளாதாரம் தான். ஹக்கா உண்மையா சத்தியமா நிஜமா சொல்றேன், ஹக்கா சொல்றேன்னு சொல்ல வராது. ரூல் ஹக். தம்பி பேச்சாளர்களுக்கு வந்து அன்பான மாணவர்களுக்கு நீங்க பேச போறதுக்கு முன்னாடி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அதெல்லாம் குடிக்காதீங்க. உங்களுடைய பலத்த கரவசம் பூஸ்டா. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பிற்குரித்தானவர்களே, மகிழ்வான குடும்ப வாழ்க்கைக்கு உறவுகள் தான் முக்கியம் என பேச இருந்தார் இல்லையா ரிஃபாய். ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, மச்சான் சொல்றாரு, ஒரு நல்ல கனவான பொண்ணா பார்த்து. யாருக்கு? ரிஃபாய்க்கு. ஒரு நல்ல கலரான பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம்னா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் மச்சான். இப்படிலாம் பேசிட்டு பட்டிமன்றம் சொன்ன உட்காந்துருவாரு. அங்க உட்காந்துருக்காரு தமாது. அவர் ஒன்னும் செலுத்தவர் இல்லை. கேளுங்க, இன்னைக்கு தரமான தலைமுறைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க வாப்பா ஒப்புவரையில தரமான சம்பளத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் இங்க உட்கார்ந்துருக்காரு அவரு. நடுவர்களே சொல்லுங்க, மகிழ்வான குடும்ப வாழ்க்கைக்கு பொருளாதாரமே முக்கியம் என்று திருமண வாழ்க்கையில் பல அடிகளையும் இதுகளையும் பார்த்த உங்களுக்கு நான் தான் சொல்ல வேண்டுமா? பேசுங்க. பணம் சொன்னாலே இந்த மாதிரி வேலை பிரச்சனை வந்து என்னன்னா பணம் 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 இருந்தா சந்தோஷத்தை வாங்கிடலாமா?
பணம் இருந்தா மகிழ்ச்சியை வாங்கிடலாமா, உண்மையான உறவுகளை வாங்கிடலாமா, நல்ல பிள்ளைங்களை வாங்கிடலாமான்ட்டு பணம்னாலே பிரச்சனை வராதுன்னு சொல்லி சொல்லி நம்மளோட மக்களோட மனசுல பணத்தை பத்தின தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கேன். நானும் தலைப்பை பார்த்தோனையும் மகிழ்வான குடும்ப வாழ்க்கைக்கு எதுக்கு நான் பணம் தான் யோசிச்சேன். பின்பு பொருளாதாரத்தின் உண்மையான அவசியமான தேவைகளை அறியும் போதுதான் அதன் நிதர்சனமான உண்மை விளங்கியது. ஒருவேளை பொருளாதாரம் இல்லாம போச்சுன்னு சொன்னா மகிழ்வு இல்லை, குடும்பத்துல மகிழ்வு இல்லை, குடும்பமே சீரழிந்து இருக்கும். அன்பிற்குறித்தான் நண்பர்களே, இவர்கள் என்னதான் உறவுகள் என சொன்னாலும் அவ்வுறவுகளும் வரவுகளை எதிர்பார்த்தால் நம்மிடம் வருகின்றது. அவ்வுறவுகளும் வரவுகளை எதிர்பார்த்தால் நம்மிடம் வருகின்றது. தரமான தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான செலவினங்களை நம்ம இங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். தரமான தலைமுறை உருவாக்கணும்னா என்ன முக்கியம்? கல்வியை ஒழுக்கமும் தான் முக்கியம். இன்னைக்கு அப்துல் ரஹ்மான் போய் காட்டுல இருக்கக்கூடிய துறவிட்ட போய் கல்வியை ஒழுக்கத்தை கத்துட்டு வர முடியுமா? கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்பிக்கும் கல்விமான்கள் எல்லாம் புகாரியா போன்ற பெரும் பெரும் கல்வி நிறுவனங்கள் தானே இருக்கின்றார்கள். அருமை அருமை அருமை. உறவுகள்னு சொன்னாலும் திருமண உறவு தான் ஒரு மிகவும் நெருக்கமான உறவு. அவ்வுறவுகளை சேர்க்கிறதுனால நம்ம திருமணம் செய்யணும்னாலும் ஒரு பெண்ணு நமக்கு ஹலால் ஆகணும்னாலும் பொருளாதார வசதி இன்றி எப்படி திருமணம் செய்ய முடியும்? இப்பதான் நம்ம சொன்னா வருவாங்க, கல்விக்கும் ஒழுக்கத்திற்கும் தாய் மடியும் தந்தை அடியும் போதும், அன்பு என்பதிருந்து விட்டால் திருமணம் செய்ய 3 குல்சுரா போதும் என்றும் இதுவெல்லாம் மேலைக்கும் வார்த்தைக்கும் வேண்டுமானால் பொருந்தலாமே தவிர நிதர்சன வாழ்க்கையில் பொருந்தாது. உண்மை உதாரணத்துக்கு சொன்னா இப்ப ரிஃபாய் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வெள்ளையான பொண்ணு. ஆனா அவன் நினைச்சா மாதிரி என்ன இல்ல, பொருளாதாரம் இல்ல. அந்த பொண்ணு இந்த ரிஃபாய்ட்ட அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு கேக்குது. பொருளாதார வசதி எப்படி வாங்கி கொடுப்பாரு? அவர் சொல்றாரு, இவர் ரிஃபாய் மனைவிட்ட சொல்றாரு, என்னமா பணம்னுட்டு பணமா வாழ்க்கையில சந்தோஷம் கொடுக்குது, உறவுகள் தாமா கொடுக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்றான்னு சொன்னேன். அந்த சைடு அபுசாலி பாய், அந்த சைடு அவர் ஒரு திருமணம் செய்யறாரு. அவர் ஒரு திருமணம் செஞ்சு மனைவிட்டு சொல்றாரு, காசுன்ட்டு என்னத்தமா நம்ம கண்டோம், நல்ல தலைமுறை காசு நம்ம என்னத்தமா இது பண்ணோம், நல்ல தலைமுறையை உருவாக்கிட்டு அவங்க நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு நல்ல தலைமுறை உருவாக்கொண்டு குழந்தை போட்டு இன்டைரக்டா சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்துல பொருளாதார வசதி இன்றி இப்படிலாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சா குடும்பத்துல மகிழ்ச்சி வராது. மனைவி வாயில 4 கெட்ட வரதான் வரும். அதே அபுசாலி பாய் 2 முறம் மல்லிகை பூவையும் ஒரு 1/2 கிலோ அல்வாவையும் வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்க, 1/2 கிலோ போடுமா? அந்த மகிழ்ச்சிக்கும் அன்பிற்கும் எந்தவித பஞ்சமும் இருக்காது. கூடவே நீங்க பிளான் போட்டபடி எல்லாம் நடக்கும். இதை பத்தி நடுவர் அவர்களிடம் எனக்கு மிகவும் அறிவில்லை, நீங்களே பேர் வச்சிருக்கோம். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹாது அன்பளிப்புகளை உங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளுங்கள், இதன் மூலம் அன்பு வளரும் என்று. அன்பிற்குறித்தானவர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பளிப்புகளின் மூலம் அன்பு வளரும் என்று சொன்னால் அந்த அன்பு தானே குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். அப்பொழுது ஒரு அன்பளிப்புகளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார வசதியின்றி நாம் வாங்க முடியாது. நடுவர்களே, என் வாப்பா என்னதான் கடுமையா அடிச்சுட்டாரு. ஸ்கூல் போக மாட்டேன், சின்ன வயசுல அழுகுறேன். அதனால வலிக்கவே இல்லையா? இல்ல வலிச்சிச்சு, அழுதுட்டேன். கடுமையா அடிச்சுட்டாரு. அடிச்சு ஸ்கூலுக்கு இழுத்துட்டு போகும்போது நான் என்ன செய்யறேன், எங்க வாப்பாக்கா போடு எண்ணம், நான் ஸ்கூலுக்கு அழுதுகிட்டு போக கூடாது, சந்தோஷமா போகணும். நேரம் எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க கடைக்கு இழுத்துட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாரு. அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய தாக்கம் என்னை அடித்தது எனக்கு பெரிதாக தெரியவில்லை. மாறாத பிறகு ஒரு வேலை செஞ்சாங்க இல்லையா, அதுதான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. இப்ப அதே நிலையில அபுசாலி பாயோட ஒப்பிட்டு பார்ப்போம். அபுசாலி பாய் அதே மாதிரி நினைச்ச மாதிரி குழந்தைய பெற்றுட்டாரு. குழந்தைய பெற்றுட்டு குழந்தைய மகிழ்ச்சியா ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த நேரத்துல அவர் போய் வந்துட்டு இந்த மாதிரி நீ நல்லா படிச்சாதான் நல்ல தலைமுறையை உருவாக்க முடியும், போய் ஸ்கூலுக்கு போறான்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாரு, அந்த பையன், அப்பா நீ முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ இப்படி எங்காவது குழந்தைகிட்டு இருக்க தேவையில்ல, படிக்கிற காலத்துல நல்லா படிச்சிருந்தாலும் இப்படி குழந்தைகிட்டு இருக்க தேவையில்லைன்றாங்க. அப்போ பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அந்த பணத்தை கொண்டு சந்தோஷமான நிகழ்வுகளை ஏற்படுத்த முடியும். சகோதரர்களே, ஒரு பெற்றோரை ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போனோம்னா வளமான பொருளாதாரம் வேண்டும். உறவினர்களுக்கு ஆங்காங்கே ஏற்படும் அந்த பண உதவிகளை செய்ய வேண்டும் என்றால்
வளமான பொருளாதாரம் உண்டு. சகோதரர்களுக்கு ஏற்படும் திடீர்னு விபத்துகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் பண உதவி வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களே, இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு ஏற்படுற சந்தோஷம் இருக்கு இல்லையா? புத்தகம் அழைச்சிட்டு போகும்போது, ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போகும்போது, உறவினர்களுக்கு உதவி செய்யும் போது அந்த சந்தோஷத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடைமுறை காலத்தில் பணத்தை கொண்டுதானே கொண்டு வந்திருக்கின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காதல் ஃபக்ரு அன் யகூன குஃப்ரா. இந்த வறுமை இருக்குது இல்லையா, ஒரு மனிதனின் குஃப்ரின் பால் எடுத்து சென்று விடும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு வறுமை என்பது மனிதனின் அடிப்படை ஈமானை தகர்த்துவிடும் என்று சொன்னால் அந்த வளமான பொருளாதாரம் என்பது மனிதனுடைய வளமான வாழ்க்கைக்கு உதவி தரும். அன்பிற்குரித்தானவர்களே, தரமான தலைமுறையும் அழகான உறவு முறையும் வளமான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழி தரும் என்றும் சொன்னாலும் கூட அதற்கெல்லாம் அத்தியாவசியமாயும் அடிப்படையாயும் இருப்பது இந்த பொருளாதாரம் தான். சந்தேகம் இருந்தால் வீட்டில் இருக்கும் பொஞ்சாதியை நினைத்து பாருங்கள், புரிந்துவிடும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். அருமை. அடுத்ததா காசு என்னங்க? காசு எப்ப பார்த்தாலும் காசு காசு காசு. காசு என்னைக்காச்சும் அன்பா பேசுமா? தேனே, மானே, மயிலே, மாணிக்கண்ணே எங்கேயாச்சும் பேசுமா? பேசாது. உறவு தாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறவை பத்தி பேசுறதுக்கு நம்ம பாய் வராரு, இத்ரீஸ் பாய். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. ஏக இறைவனாகிய அல்லாஹ் தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகத்தில் வாழ்கின்ற வாழவிருக்கின்ற முஸ்லிம்கள் முஃமின்கள் நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கூறியவனாக என்பதை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகில் ஒரு மனிதனுடைய குடும்ப மகிழ்ச்சி என்பது இன்று சுக்குநூறாக உடைந்து கிடக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை சீர் செய்வதற்கு அழகிய உறவே ஒரே தீர்வு என்பது என்னுடைய தலைப்பு. அதுதான் உண்மையும் கூட. அன்பார்ந்த சகோதரர்களே, முதலில் குடும்பம் எங்கே உருவாகிட்டது? அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்துக்கு அனுப்புகின்றான். அனைத்து சகலகலா வசதிகளையும் கொடுத்து அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகின்றான். இந்த இடங்களில் பொருளாதாரத்தை நாம் வைத்து வாங்கக்கூடிய அனைத்து ஒற்றுமே சொர்க்கத்தில் நினைத்திலுமே கிடைச்சிடும். அத்தனை சகலகலா வசதியை கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துல நிம்மதியை இழக்கிறாங்க, மகிழ்ச்சியை இழந்தவர்களாக தனிமையை உணர்றாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நிம்மதிக்காக மகிழ்ச்சிக்காக உறவு என்ற ஒரு மனைவி அல்லாஹ் தஆலா படைத்தார் என்றால் ஒரு மனிதனுக்கு குடும்ப மகிழ்ச்சிக்கு மிகவும் காரணமாக இருப்பது உறவு முறை மட்டும்தான். அல்லாமா ஷைதான் லானத்துல்லாஹி வந்து தன்னோட சபையில அசோசியேஷன் மீட்டிங்ல தினமும் எல்லா சைத்தானும் வந்து இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு பேசுவாங்க. அப்ப முதல்ல ஒரு சைத்தான் வருவான், இன்னைக்கு என்ன நீ செஞ்ச? நான் ஒரு தொழுகிறத கேட்டேன், விளக்கு. அந்த மீட்டிங் நீங்க போனீங்களா? போகல. இன்னொரு சைத்தான் வருவான், நீ இன்னைக்கு என்ன பண்ண? நான் ஒருத்தர் நோன்பு வைக்கிறது கேட்டேன், நீ விலகம் கிட்டு. நீ இன்னைக்கு என்ன பண்ண? நான் ஒருத்தர் ஜகாத் கொடுக்கறது கேட்டேன், நீ விலகம் கிட்டு. நீ என்ன பண்ண இன்னைக்கு? இன்னொருத்த வருவான், நான் இன்னைக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துறது தடுத்தேன், விலகம் கிட்டு. இன்னொருத்த வருவான், நீ என்ன பண்ண? நான் இன்னைக்கு ஒரு தலைமுறையை வார்த்தெடுக்கிறது தடுத்தேன், நீ விலகம் கிட்டு. கடைசியா ஒருத்த வருவான், நீ இன்னைக்கு என்ன பண்ண? நான் அழகான உறவு முறையான ஒரு மனைவி கணவனுடைய உறவை நான் இன்னைக்கு பிரிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். வாடாத்தவன், நீ தான் எனக்கு தேவை அப்படின்னா வேலையை பண்ணி வச்சேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கே கல்வியை சொல்லி தந்த சைத்தானுக்கு ஒரு குடும்பத்துடைய மகிழ்ச்சியை பிரிக்க தெரியாதா? ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சி பிரிவதற்கு முக்கியமான காரணம் உறவுகளை விரிசல் செய்வதுதான் என்பது சைத்தானுக்கு தெரியும். அதனாலதான் சைத்தானோட பிரதான நோக்கமாக இருப்பது உறவுகளுடைய விரிசலை ஏற்படுத்துவதுதான். அழகா ஒரு பாடல் பாடினார், அதே போன்று நானும் ஒரு பாடலை பாடுகின்றேன். இன்று ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? பாடல் இல்லை. இந்த பாடல் சொல்லும் கருத்து என்னவென்றால், மைய கருத்து, இந்த பொருளாதாரத்தை வைத்து இந்த உலகம் எதனை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம், ஆனால் அழகிய உறவுகளை ஒரு குடும்பத்துக்கு தேவையான மகிழ்ச்சியை நிச்சயமா வாங்க முடியாது. அப்படியே அந்த பொருளாதாரத்தை வச்சு வாங்கினாலும் ஒரு போலியான மகிழ்ச்சியாகத்தான் நிச்சயமாக இருக்கும். நடுவர்களே, நான் தவறு சொல்லலாம், என்னுடைய வார்த்தைகளை தவறு இருக்கலாம், உங்களுடைய வார்த்தைகளை தவறு இருக்கலாம். ஏன் நடுவர் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லாம எதிரணிக்கு தீர்ப்பு சொன்னா அது கூட தவறாக இருக்கலாம். மனிதர்கள் என்ற அடிப்படையில் அதுவும் தவறு செய்யப்படுவது. அல்லாஹ்வுடைய வார்த்தையில் தவறு இருக்குமா? நபிகளுடைய வார்த்தையில் தவறு இருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உனக்கு பொருளாதாரத்துல பரக்கத்து வேணுமா, உனக்கு ஆயுத பரக்கத்து வேணுமா, நீ உறவே வேண்டும் தான் சொன்னாங்க. அப்போ தலைமுறை நல்லா உருவாக்கமா, உனக்கு ஆயுள் வேணுமா வேணும், அந்த ஆயுள் இந்த உறவினர் பெண்ணாக உனக்கு கிடைக்கும்.
இவங்க ரெண்டு பேரும் பொருளாதாரத்தை கூட ஏதோ ஒரு கணக்குல சேர்க்கல. இன்னைக்கு பொருளாதாரம் தான் ஒரு குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை சீர்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த தலைமுறை எந்த கணக்குல சேர்த்துறதுன்னே தெரியல. தலைமுறைக்கு எப்படி தனியான தொகுதி கொடுத்தாங்கன்னே தெரியல. தலைமுறையே இந்த உறவு வேண்டது காரணமா தானே வருது. இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு அடித்தளமா இருக்கிறவங்களே நாங்க தானே. இந்த உலகில் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க அனுப்பப்பட்ட காரணம். நபிகளா சொல்றாங்க, இந்த உலகில் பிரிந்திருக்கக்கூடிய உறவை நான் சேர்த்துறதுக்கு தான் அனுப்பப்பட்டேன். உலக சரியா பேணாதவங்க சொர்க்கத்துக்குள்ளே நுழைய மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் முதலாவதாக மதீனாவுக்கு சென்றவர்கள் செய்த பிரச்சாரத்துல உறவை பேண சொல்லிதான் சொல்லியிருக்காங்க. ஈமானுடைய அடையாளமா ஈமான் கொண்டவர்கள் உறவை பேணுதல் என்பதாக சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, யார் ஒரு உறவை துண்டித்தாரோ அவரை நான் துண்டித்துக் கொள்வேன் என்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு உறவை பேண சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பொருளாதாரத்தில் தலைமுறையும் என்ன சொல்லியிருக்காங்க? அல்லாஹ் தால குர்ஆன்ல ஆயத்தை இறக்கியிருக்கான், இன்னும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நீங்க சோதனைடா. பொருளாதாரத்தை அல்லாஹ் சோதனையா சொல்லியிருக்கான், ஆய்வறிக்கை சொல்லியிருக்கான். அருமையான சம்பவம். ஒரு பையன் ஒரு தந்தை ஒரு பையனை வளர்த்தாங்க. தலைமுறை இந்த குடும்ப முயற்சிக்கு மிகவும் முக்கியமானதா தலைமுறை வார்த்தெடுப்பது பொருளாதாரம் மிகவும் முக்கியமானதுன்னு சொல்றாங்க. அந்த பையனை பெரிய கான்வென்ட் ஸ்கூல்ல தலைமுறை சிறப்பா வார்த்தெடுக்கிறாங்க. பெரிய கான்வென்ட் ஸ்கூல்ல அருமையா வளர்த்துறாங்க. பெரிய வீடு, பொருளாதாரம் கொட்டி கொட்டி கிடக்குது. அந்த பெரிய வீடு அவங்க வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, பெரிய ஒரு வீடு, பக்கத்துல ஒரு சின்ன வீடு, அந்த காம்பவுண்ட் குள்ளே அவங்க பெற்றோருக்கு. அந்த பையன் ஒரு நாள் ஒரு டிராயிங், இந்த டிராயிங்க பார்த்து அவங்க அப்பா கேட்கறாங்க, அஸ்பாக்கு என்னடா வரையில? அந்த பையன் சொல்றான், அப்பா நான் பெருசா இங்க எப்படி வீடு கட்டுறேன்னு நான் வரையப்பா. அந்த பையன் அந்த அப்பா பாக்குறாங்க, அட்டகாசமா இருக்காப்பா வீடு. என்னப்பா இது பக்கத்துல என்னப்பா சின்னதா நாய்க்கு வீடா? இல்லப்பா அதான் உனக்கு. அந்த பையனோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க, எப்படி உருவாக்கி இருக்கான்னு பாருங்க. என்னதான் தலைமுறை வார்த்தை சிறப்பா படிக்க வச்சு சிறப்பா ஆக்கினாலும் அவ்வளவு பொருளாதாரம் இருந்தும் கூட அந்த பெற்றோர் அவர்களுடைய பெற்றோரோட உறவு சரியான பேராத காரணத்தினால் அந்த தலைமுறையை சீரழித்து விடுகின்றது. அப்படி பார்த்தவங்க இன்று உறவுதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த ஆய்வறிக்கை சொல்வது உலகத்திலேயே நம்முடைய தலைப்பு என்னது? இன்றைய சூழ்நிலையில் மிகவும் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு காரணம் என்ன? இன்றைய சூழ்நிலையில் ஆய்வறிக்கை சொல்வது, நான் சொல்ல இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் சொல்லுது, இன்றைய உலகிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க ட்ரைபல் பீப்புள்ஸ். ட்ரைபல் பீப்புள்ஸ் பொருளாதாரத்தை மேம்படுத்தினாங்க, தலைமுறையா வாழ்த்துட்டாங்க. மணவாய் மக்கள், வடவாழ்ந்த பழங்குடி மக்கள், பழங்குடி மக்கள் என்ற பொருளாதாரத்தை மேம்படுத்துறாங்க. அழகா ஒண்ணா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டாங்க. அவங்க ஒரே ரூபா வச்சனால்தான் இன்னைக்கு வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கம்யூனிட்டியா அவங்க இருக்காங்க. இன்னைக்கு பிரச்சனையே என்ன தெரியுங்களா? சொந்த பந்தத்தை தொந்தரவா நினைச்சதா? பங்காளியா 10 அடி தள்ளி நின்று சொந்தக்காரனா சோத்தை தின்னுட்டு கல்யாணத்துல ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு சொல்ற காரணத்தினாலதான் இன்னைக்கு ஒரு குழந்தை சீரழியுது. இன்னைக்கு பெற்றோரோட குழந்தைய நல்ல தலைமுறையை வாழ்க்கலாம் அப்படின்னா அவன் என்ன செய்வாங்க? ஒரே குழந்தை பாசம் வளர்த்துவாங்க. அந்த பையன் என்ன தப்பு செஞ்சாலும் விட்டுருவாங்க. இது அவனுக்கு சொந்தக்காரன் நல்ல ஆதரவு இருந்தானா, அந்த பையன் ஹராமா முடி வெட்டிட்டு வந்தா அப்பா விட்டுருவாரு, பாவம் சித்தப்பா பொலின்னு மண்டையில அடிப்பாரு. அப்ப அந்த தலைமுறையை சரியா வார்த்தெடுக்கிறதுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது உறவினர் தாங்க. பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க, பணம் பருத்தம் செய்யும் தான் இல்லன்னு சொல்ல, நிதர்சனமான உண்மை, சொல்லப்படாத உண்மை. உறவினர் 100 செய்வாங்க, லட்சம் செய்வாங்க, கோயில் செய்வாங்க. பொருளாதாரத்தை வச்சு ஒரு குடும்பத்துக்கு தேவையான மனித பொருளை வாங்க முடியுமே தவிர ஒரு குடும்பத்துக்கு தேவையான மகிழ்ச்சியை வாங்க முடியாது. ஆனா உறவினரை பேணுவது ஒரு குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமானதாங்க, ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது என்று என்னுடைய கருத்தை கூறி நிறைவு பெறுகின்றேன். வாகித்தமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல ஆரம்பிச்சு பழங்குடி மக்கள் வரைக்கும் விளாசி உறவு தாங்க முக்கியம் அப்படின்ட்டு நம்ம முன்னால பேசிட்டு போயிருக்கிறாரு இத்ரீஸ் பாய். நீங்க 1000 தான் சொல்லுங்க உறவு முறைன்னு, அதெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி எங்க இளம் தலைமுறை அப்படியே எழுச்சி பெற்று வருதுங்க. இன்னைக்கு எத்தனையோ கண்டுபிடிப்பு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் யாருங்க? எல்லாம் எங்க தலைமுறை தாங்க அப்படின்னு சொல்லி பேச வர்றாரு அப்துல் ரஹ்மான். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குழுமி இருக்கும் சகோதரர்களே, மேடையில் வீட்டிற்கும் இனதனியினரே, திருவிழாவில் காணாம போன ஆட்டுக்குட்டி மாதிரி திருன்னு முடிச்சிட்டு இருக்க எதிரணியே, அதுக்கு மத்தியில் கம்பீரமாக வீட்டிற்கும் நடுவர்களே, அங்க சொல்றோம். வந்ததுல இருந்து 2 பேர் டாபிக் தாண்டி பேசுறாங்க. டாபிக் என்னன்னா,
குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இன்றைய தேவை 3 தான் தேவை. நாங்க சொல்லல இருக்கு 3 தான் தேவை. அங்க மிக தேவைன்னு சொல்லிச்சு. தரமான தலைமுறை தான் மிக தேவை. நடுவர் சொன்னாங்க, பொண்டாட்டிய சொன்னான். என்ன சொன்னாங்கம்மா? கத்திரிக்காய் 1/4 கிலோ, முருங்கரண்டி கிலோ. முருங்கரண்டி கிலோ எதுக்குங்க? தலைமுறை உருவாக்குறாங்க. நான் சொல்லுவோம் எத்தனையோ விஷயம் சொன்னேன். அதெல்லாம் ஞாபகம் வைக்கல. இந்த விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா எங்க தலைமுறை எவ்வளவு விழிப்பாக பாருங்க. வந்தேன் இத்ரீஸ் பாய் அழகா சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் வந்தார்கள். அதற்கு அழகான உறவுமுறையை ஹவ்வாவை ஏற்படுத்தினான் அல்லாஹ். ஹவ்வாவை ஏன் ஏற்படுத்தினான்? சந்ததியை உண்டாக்குவதற்கு தானே ஏற்படுத்தினான். நான் கேட்கிறேன், சும்மா ஆதமும் அவ்வாவும் தாலியா சொர்க்கத்தில் சொல்லல, உன் வழியிலிருந்து சிறந்த தலைமுறைகள் வரும். அதனால தான் நபிமார்கள் எல்லாம் சிறந்த தலைமுறையில் வந்தார்கள் எல்லாரும். அதைதான் நாங்கள் சொல்கிறோம், சிறந்த தலைமுறை தான் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இன்றும் தேவை. இன்னும் சொல்ல போனா நம்ம நூகுலக் பாய் அந்த கல்வி ஒழுக்கம் பணம் தான் இருந்தால் வாங்க முடியும். நாங்க சொல்றோம் பணம் இருந்தால் பார்த்து மைக் வந்து பணம் இருந்தால் வாங்க முடியும். உண்மைதான். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு எத்தனை பேர் பணம் இல்லாமல் அரசு பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்து ஸ்காலர்ஷிப்ல படிச்சு முன்னேறவங்களா இல்லையா? தலைமுறையில எத்தனையோ பேர் முன்னேறிக்காங்க. ஏன் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பெண்மணி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த போது அந்த பெண்மணியை எல்லா சேனலும் போய் பேட்டி எடுத்துச்சான். என்ன கேட்டாங்கன்னா, உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது அந்த பெண்மணி சொல்லிச்சான், என்ன காரணம்னா, என்னுடைய தந்தை தலையில மூட்டையை சுமந்து துணி மூட்டையை சுமந்து போய் விற்பாரு. அவர் வீட்டை விட்டு வெளியே போனா 3 நாள் ஆகும் வரதுக்கு. அவர் இரவுகள்ல சில நேரங்கள்ல பிளாட்ஃபார்ம்ல அந்த துணியை வச்சு தூங்கக்கூடிய நிலைமைகள் வரும். நான் நினைச்சேன்னா, நான் நல்லா படித்தா என்னுடைய கல்வி இலவசமாகும், என்னுடைய தந்தையின் பாரம் குறையும் என்று அந்த பிள்ளைக்கு இவ்வளவு தரமான ஒழுக்கத்தையும் அந்த கல்வியும் கொடுத்தது யார்? அந்த தந்தை தான்ல. இன்னொன்னு சொல்லலாம், சொன்னாரு இப்பாய் பாய் அபுசாலி பாய் கல்யாணம் முடிச்சுட்டு சும்மா எப்படி மல்லியும் அல்வா வாங்கிட்டு வந்தாங்க. அல்வா 1/2 கிலோ அல்வா. சரி, நான் கேக்குறேன் இன்னைக்கு குடும்பத்துல இவங்க சொன்ன மாதிரி கணவன் மனைவி ஒரு அழகான உறவுதான். இன்னைக்கு உறவா இருக்கா? அவ கணவர் வேலைக்கு போனா பின்னாடி மனைவியும் வேலைக்கு போயிருது. எங்க இவர் மல்லிகைப்பூவும் அல்வா வாங்கிட்டு வர முடியும்? எங்க வாங்கிட்டு வர முடியும்? வாங்கிட்டு வந்தா அந்த அம்மா தூங்கிடும், இல்ல அந்த அம்மா வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்தா இல்ல இவர் வரதுக்கு லேட்டாரு, கடை அடைச்சிடும். அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. தலைப்பே விஷயம் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இன்றைய தேவை. இன்னொரு இவர் சொன்னார், ஹஜ் செய்வதற்கு பணம் வேண்டும். நாங்கள் சொல்கிறோம், ஹஜ் செய்வதற்கு பணம் வேண்டும் தான். ஹஜ்ஜின் இபாதத்துகள் ஒரு தலைமுறையினால் தான் உண்டாகுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உள்யா கொடுக்கிறது எப்படி வந்துச்சு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா தான் வந்துச்சு. ஜம்ஜம் தண்ணி எப்படி வந்துச்சு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா வந்து ஒரு தலைமுறை மூலியமாக தான் வந்தது. நான் திரும்பி என்ன சொல்லுவேன்னா, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு மிகவும் தேவை தரமான தலைமுறை. உதாரணத்துக்கு சொன்னா, இன்னைக்கு 2 கணவன் மனைவி கல்யாணம் முடிக்குது. இந்த அழகான உலகம் சொன்னா தெரியுமா வருவாங்க. 2 கணவன் மனைவியா ஒரு கணவன் மனைவி கல்யாணம் முடியுது. முடிஞ்ச உடனே ஒரு 4-5 மாசத்துல அந்த உறவினர்கள் எல்லாம் வருவாங்க. எதுக்கு? சந்தோஷம் விட்டுறதுக்கா. வந்தோடனே கேட்கும், மாமியாரும் மருமகளும் உட்காந்துருப்பாங்க, ஏதாவது விஷயம் இருக்கா? ஏதோ வயிற்றுல புள்ள பூச்சி அப்படின்னு கேட்பாங்க. 2 நாடா புழுவும் 3 கொக்கி புழு இருக்குது, அதுதான் சொல்ல ஆட்டுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஏதாவது விஷயம் இருக்கா? இந்த அம்மா இல்லையா? இந்த அம்மா புருஷன் தலையில கல்லு தூக்கி போடமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் கொடுத்தோடனே அந்த மாமியாரும் அந்த மருமகளும் அவளை திருமணம் முடித்த அந்த கணவனும் எந்த விஷயத்துல அந்த மகிழ்ச்சி உடையுது என்றால் தலைமுறை இல்லை என்கின்றதுனாலதான் உடைகிறது. நான் சொல்லுவேன், இன்னொரு விஷயம் சரி, தலைமுறையே உண்டாயிடுச்சுங்க. 10 மாசம் பெற்று அந்த அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கும் அந்த குழந்தை இப்படி தூக்கிட்டு வந்து அந்த தகப்பன் கையிலும் தாய் கையிலும் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும் போது அந்த தாயும் தந்தையும் ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க பாருங்க. உலகத்துல அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கே மாட்டா. எழுத்துக்களால் எழுத முடியாது, சொல்ல முடியாது. பார்த்து எனக்கு ஒரு தலைமுறை வந்துருச்சு. அவன் சொல்லுவா, இன்னொன்னு தலைமுறை வந்தாலும் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி வந்துடும். மிக மகிழ்ச்சி எங்க தெரியுமா வரும்? தரமானதுல வரும். ஏன்னா தரமான தலைமுறை எப்படி வரும்? ஒழுக்கம் கல்வியும்
ஒழுக்கமும் கல்வியும் தான் உருவாகும். அதனால தான் அழகா ஒரு கவிஞன் பாருங்க என்ன பண்ணுமா, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டை வாங்கினால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல 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 தம்பி கேட்டுங்க தம்பி. ரெண்டு என்னன்னா, அன்னையிடம் அன்பை வாங்கிடலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம். ஒழுக்கமும் அறிவும் பெற்றுவிட்டால் தரமான தலைமுறை வந்துவிடும். தரமான தலைமுறை வந்தால் எப்பயும் குடும்பத்தை சந்தோஷம் உண்டாகிட்டே இருக்குங்க. உதாரணம் சொல்லுவா, இன்னைக்கு யாருமே ஒழுக்கம் இல்லாம இருக்காங்க. ஒரு ஒழுக்கத்தை தரமான தலைமுறைக்கு சொல்லி தரல. இப்ப இவங்க சொன்ன மாதிரி இந்திய மகிழ்ச்சியில இந்திய குடும்ப சூழ்நிலையை பார்ப்போம். இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை சுத்தி ஒரு 10 இருக்காங்க. ஆனா இவங்க வீட்டுல நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு தரமான தலைமுறையை அவங்க வளர்த்துட்டாங்க. அவங்க என்ன தப்புன்னா செய்யும் போது அவங்க வீட்டுல இருந்து நம்ம வீட்டுல என்ன மாதிரி சொல்லுவாங்க, பாரு என் மகனை பாரு ஊர் மேய போயிடலாம், 10 மணிக்கு தான் வரான், உன் மகனை பாரு தான் 8 மணிக்கே வந்து உட்காந்துடுறான், வீட்டுல தூங்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தாயும் தந்தையும் மகிழ்ச்சி அடைவாங்க, ஒரு மென்று மகிழ்ச்சி அடைவார்கள். ஏன்னா இது என்னைக்கும் அவன் மனசை இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு குடும்ப சூழ்நிலை மிக மகிழ்ச்சி அடைவது தரமான தலைமுறை. ஏன் இங்க வந்து எதிர்த்தரப்புல அடுத்து பேச முடியும் வசீர் பாய் வருங்காலத்து ஒரு லாயராக போறாரு, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் துவா செய்வோம், வருங்காலத்துல லாயர் ஆவார். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, வசீர் பாய் கொண்டு வந்ததுக்கு என்ன அர்த்தம், எதுக்கு இங்க வந்து சேர்க்கணும், ஒரு தரமான தலைமுறையை உருவாக்கும் சேர்த்தாங்க அவங்க தகவல். சரியா, இதே நாளைக்கு லாயராகி ஒரு ஜட்ஜ் ஆகி ஒரு கருப்பு கலர் கோட்டை போட்டு வந்து நின்றா தகப்பன் என்ன சொல்லுவாரு, மான பாரியா இதே பையன் ஐகூச்சுப்பா சொல்லி சொல்லி புகழுவார். குடும்பத்தில் என்னைக்கு மகிழ்ச்சியில் இருக்கும். அந்த கோட்டை கழட்டி அந்த தகப்பன் கொடுக்கும் போது அப்படி கையில மாட்டும் போது அவன் மகிழ்ச்சி அடைவார் பாருங்க. அந்த மகிழ்ச்சியை சொல்ல முடியாது. அதுதான் மகிழ்ச்சி. நான் சொன்னேன், குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு மிகவும் தேவை தரமான தலைமுறை. நான் ஒரே ஒரு வாதத்தை மட்டும் முன்வைக்கிறேன், பலமா வைக்கிறேன். என்ன தெரியுமா, தரமான தலைமுறையில் தான் நபிமார்கள் வந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா துர்ரியாத்தினா குர்ரத அயுன். அடியானே என்னிடத்துல கேளு, என்னுடைய மனைவியும் என்னுடைய தலைமுறையும் எனக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி வைகிற பேர் கேளுங்களா. கண்குளிர்ச்சி என்றால் அந்த இடத்துல மகிழ்ச்சின்னு அர்த்தம். அப்ப மனைவியும் ஒரு தலைமுறையில் தான் மகிழ்ச்சி உண்டாகும் என்று ரப்பு சொல்கிறான். இதை நாங்கள் வாதத்தை முன்வைத்து சிங்கத்தின் குட்டியை எப்படி தூக்கி கொஞ்ச முடியாதோ அதே போல நடுவரின் தீர்ப்பை மிஞ்ச முடியாது என்று நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நல்லா பேசினாரு. நீங்க எத்தனையோ நடுவரை பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி நடமாட நடுவரை பார்த்திருக்கவே மாட்டீங்க. அருமை. அப்போ தலைமுறைகள் சாதிக்கத்தான் செய்யறாங்க. தலைமுறைகள் சாதிக்கலன்னு சொல்லல, சாதிக்கத்தான் செய்யறாங்க. நிறைய நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. இப்ப இங்கே 60 ஹாஃபில்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரே இடத்துல ஒரே ஒரு கல்வி நிலையத்துல இவ்வளவு பேர் ஹாஃபில்கள், இன்னும் நிறைய பேர் எதிர்கால ஹாஃபில்கள், இவ்வளவு ஆலிம்கள், இந்த சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய தன்னலமற்ற இந்த மாணவர்களை நினைக்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சி வருது. அல்லாஹ் அத்தனை பேரையும் கபூல் செய்து கொள்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல இளம் தலைமுறைகள் ஒரு பக்கம் இருந்துட்டு சார், அதை விட ஒரு படி மேல பொருளாதாரம் தான் சார். பொருளாதாரம் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது சார். வெளிநாட்டுல இருந்து வந்து நான் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டேன், ஒரு 2 பெட்டி பாசம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ ஒரு பெட்டி பாசம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா எவனா ஒத்துக்குவானா? வெளிநாட்டுல இருந்து வந்தா சென்ட் கொடுக்கணும், வெவ்வேறு விஷயங்கள் கொடுக்கணும். அப்போ பொருளாதாரம் தான் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு வளமான பொருளாதாரமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரத்து கொடுத்து அந்த அணியில கடைசியாக பேச அன்போடு அழைக்கின்றேன் இப்ராஹிம் அல் வசீர். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். பொருளாதாரம் தான் திருப்பி என்ற வழங்கல் இருக்கின்ற நடுவர் அவர்களே, பொருளாதாரம் தான் தெய்வம் என்று தெரிந்து கொண்டால் தெய்வம் என்று தெரிந்து கொண்டு அமைதியாக இருக்கும் எனது ஆசிரியர் இளந்தண்ணீர்களே, பொருளாதாரத்தை பற்றி கேட்கவிருக்கின்ற எனது சகோதரர்களே, பொருளாதாரமே வேண்டாம் என்றிருக்கும் ஏமாளிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சொல்றது
சொல்றதே சொல்றீங்க, ஏமாளிகளே கோமாளிகளே. சேர்த்து சொல்லுங்க 2 வார்த்தை. நம்ம முகமது ஸ்டார்டிங்ல சமையல் செஞ்சது என்னன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வந்து ரசூலுல்லாஹ் வந்து சாப்பிட எதுவுமே இல்லையா. தலைவர் போல படிங்க, உள்ளத்தின் மகிழ்ச்சிக்கு இன்றைய மிக தேவை வளமான பொருளாதாரமே. ஆக தலைவர்களே படிக்காம பயம் பேசிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, இன்றைக்கு ஒருவர வீட்டுல கூட இருக்கலாமா. அவர் ஒருவர வீட்லயா இருக்காரு, கோயம்புத்தூர்ல நல்ல 2 மாடி வீட்டுல இருந்துட்டு இங்க ஒருவர வீட்டுல பேசிட்டு இருக்காரு. ஹலோ அப்புறம் சவால், அதாவது அவர் வந்து குழந்தை கத்துக்கணுமா, அதுக்கு பொருளாதாரமே தேவையில்லையா. வீட்டுல ஒரு குழந்தை வீட்டுல இருக்கீங்களா தெரியலையா, அதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் எவ்வளவு ஃபீஸ் தெரியுமா, ஒரு டெலிவரி சார்ஜுக்கு 30 முதல் 50,000 ரூபாய், அதே சிசேரியனா இருந்துச்சுன்னா 1 லட்சம் ரூபாய். ஆக ஒரு குழந்தை ஒரு தலைமுறை உருவாக வேண்டும் என்றாலே பொருளாதாரம் தான் அடிப்படையாக இருக்கின்றது. நடுவர்களே, இன்றைய காலத்தில் பொருளாதாரம் என்பது மிகவும் அடிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. அது ஒருவர் பிறப்பிலிருந்து ஆரம்பித்து அதை ஒரு இறக்கும் வரையில் மிகவும் தேவையுடையதாக இருக்கிறது. உதாரணமாக நம்ம பார்க்கணும்னா, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலே ஒருவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எனது சொத்தை அனைத்தையும் நான் வந்து சதகா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுவார்கள் தெரியுமா, இல்ல வேணாம், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மக்களிடம் தேவையுள்ளவர்களாக விட்டு செல்வதை விட நீங்கள் அவர்களை பணக்காரர்களாக விட்டு செல்வது மிகவும் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்புறம் இங்கிலீஷ் பேசும்போது சொன்னாரு, இந்த பொருளாதாரம் வந்து அல்லாஹ்வுடைய சோதனை அப்படின்னு. ஆனா ஒரு முறை ஒரு ஏழை சஹாபாக்களுடைய வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து இந்த மாதிரி நாங்கள் சொல்லுகிறோம், பணக்கார சஹாபாக்களே சொல்றாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, ஆனா அவங்க சரதா கொடுக்குறாங்க, எங்களால சரதா கொடுக்க முடியல அப்படிங்கிற ரசூலுல்லாஹி அவங்களுடைய புகாரை எடுத்து வைக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில திக்ருகளை கற்றுக் கொடுத்து, இதை சொல்லுங்க, இந்த நன்மையை அவங்களால பெற்றுக் கொள்ள முடியாது அப்படின்னு. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர்கள் பணக்கார சஹாபாக்கள் இதையும் தெரிந்து கொண்டு அதையும் அமல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இது அல்லாஹ்வின் புறத்தில் வந்த சிறப்பு, ஆகவே அது ஒரு சோதனை இல்லை, சிறப்பு என்று கூறுகிறேன். நம்ம அவ்வளவு பேசினாரு, நடுவர் அவர்கள் சுட்டி காட்டி பேசினார், முருகக்கா வாங்கி தந்தாரு அப்படின்னு. அந்த முருகக்காக எந்த அடிப்படை அடிப்படை நடுவர் அவர்கள் மறுபடியுமா ஒரு தலைவர் உருவாக வேண்டும் என்றாலே பொருளாதாரம் தான் நடுவர்களே. அடுத்து வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு ஏழை குழந்தை வந்து அரசு பள்ளியில படிச்சு பெரிய ஆளாக அப்படிங்கிறாரு. ஆனால் அரசாங்கம் அதற்கென்று ஒரு தனி பட்ஜெட்டே பெறுவது. ஆனால் அந்த குழந்தை அங்கே உருவாக வேண்டும் என்றாலும் அதற்கு பொருளாதாரம் தான் தேவையாக இருக்கின்றது. நடுவர்களே, இஸ்லாமின் 5 கடமைகளாக நமக்கெல்லாம் தெரியும், தொழுகை, நோன்பு, கலிமா, ஜகாத், ஹஜ் அப்படின்னு. இந்த கலிமாவை தவிர மிச்சமுள்ள 4மே பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதுதான். பள்ளியாக செல்ல வேண்டும் என்றாலும் அதுக்கு பொருளாதாரம் தான் அடிப்படை தேவையாக இருக்கிறது. தமிழர்கள் நம்ம அவசரம் இல்லையா பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் எனக்கு நல்ல வெளியா இருக்கு. இதே தீமை அதெல்லாம் நோட் பண்ணுவீங்களோ, அதுவும் பொருளாதாரம் தானே. வேணா ஒரு நம்ம அத்தனை தலைகள் இல்லைங்க, நல்ல காரியெல்லாம் இந்த குழந்தைகள்ல நாளைக்கு வந்து அவதிக்கு. ஏன்னா அவர் நைட்லாம் போன் பேசணும், பக்கத்துல இருக்காங்க, என்ன தெரியுமா, அங்க இருந்து கால் வருது, நம்ம இல்லமா எனக்கு சனிக்கிழமை அவசியம், ஞாயிற்றுக்கிழமை அவசியம் போவாங்க, நல்ல சாப்பிட்டு போவாங்க, எங்கெல்லாம் போகுது, நம்ம பான்சல் போவோம். ஆக திருமணத்துக்கு முன்னாடி பொருளாதாரம் கேட்குது, ஒரு குடும்பமா நம்மளால பேர் பொருளாதாரம் அவங்களுக்கு கொடுப்பது யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா மற்ற சிலருக்கு பயன்படுத்தாம பயன்படும்.
ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை ஒரு பள்ளியில வந்து ஒரு சஹாபியை எப்பவுமே பார்க்கிறாங்க. உடனே அங்க இருந்து ஒரு கேட்கிறாங்க பள்ளிவாசலே இருக்காது அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை இவர் பள்ளியில தான் இருப்பாரு, இவருடைய குடும்பத்திற்காக இவருடைய சகோதரர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக சொன்னார்கள், இங்கே இருக்கிறார்கள் அல்லவா, இவரை விட இவருடைய குடும்பத்திற்காக உழைக்கிறார்களோ அந்த சகோதரர் அவர்தான் இங்கே சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்ம தான் கடைசியை கேள்விப்போம், அது எதிர் கொள்ளியா கையில் எதிர் செய்கிறார், வாங்கும் கையை விட கொடுக்கும் கையை சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறினார்கள். நமக்கு நாம் ஒரு குடும்பத்தில் வளமான உறவுகளும் வேண்டும், தரமான தலைமுறையும் வேண்டும். ஆனால் அதற்கான மிக அடிப்படை தேவையும் பொருளாதாரமே ஒரு தலைமுறை வளர்ந்தாங்க ஒரு மனிதன் வீட்டுக்காக எந்த பொருளையும் வாங்க மாட்டேன், கொஞ்சம் கஞ்சத்தான். நான் வாங்கிட்டு போகலைன்னா தான் வீட்டுல மகிழ்ச்சியா இருக்கும். வாங்கிட்டு போனா அதுக்கப்புறம் ஒரு சண்டை வரும். அதுல அதுக்கு பேசாம வாங்கிட்டு போகாம இருந்தாலே நல்லது. நண்பர்களே, நம்ம இந்த பொருளாதார தரமான உறவுகளின் அழகான உறவுகளில் எப்படி இருந்தா ஒரு நாட்டினுடைய வேலை. ஆனா உண்மையான என்ன தெரியுமா, இந்த அது வந்து அந்த வளமான பொருளாதாரம் தான் ஒரு வீட்டில் செய்ய போல எவ்வளவு மழை பெய்தாலும் தாங்கும். அந்த கஷ்டத்தை எப்படி அந்த மழை எப்படி உள்ள வராம தடுக்கும் அந்த சீலிங், அதே போலதான் அந்த கஷ்டத்தை உள்ள வராம அந்த சீலிங் தாக்கு பிடிக்கும். அதே போல அந்த வீட்டில் இருந்து தூண் இருக்கிறதா, அதுதான் இந்த அழகான உறவு முறை. அந்த உறவுகளை தூக்கி பிடிக்கலாம், அந்த வீட்டில இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டம் உள்ளே வரும் போது அந்த கஷ்டத்தை தாங்கி பிடிப்பது அந்த வீட்டில் இருக்கும் சீலிங் தான் என்று கூறி, இப்ப நீங்க தாங்கி பிடிக்கிறது மைக்கேல் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னதான் நீங்க பொருளாதாரம் சொன்னாலும் பொருளாதாரத்துக்கு அப்புறமா ஒரு அன்பை ஒரு ஈர்ப்பை கொடுக்கறது எது அப்படின்னு சொன்னா அழகான உறவு முறை தாங்க அப்படின்னு பேச வர்றாரு முகமது ரிஃபாட். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد. இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து அவ்வுலகில் உன்னத உயிர்களை படைத்து அவ்வுயிர்களுக்கான உள்ளங்களை படைத்து அவ்வுள்ளங்களை பேணும் அழகிய உறவுகளை படைத்த படைப்பாளன் அந்த சராசரத்தையும் அடக்கியாலும் ஆளுமைக்கு உரியவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்து முடித்தாகட்டுமாக. நல்லுள்ளத்திற்கு உரித்தானவர், நல்லுறவை பேணும் நற்பண்பாளர், கண்மணி நாயகம், நற்குணத்தின் தாயகம், அருமை நாயகம் நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களின் அடிச்சுவற்றை அடித்தரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபல் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் நம் பெற்றோர்களின் மீதும் நம் குடும்பத்தார்களின் மீதும் பேரன்பு கொண்ட அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குத்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பட்டிமன்றத்தின் பாசத்திற்குரிய நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசிய பாசத்திற்குரிய சகோதரர் பொருளாதாரத்தை பத்தியும் அதற்கு முன்னாடி பேசிய மதிப்பிற்குரிய சகோதரர் தலைமுறையை பத்தியும் வண்டியா வதந்திய வந்து கொட்டிட்டு போன மாதிரி அரைச்சமாவே அரைக்காரமாவே எல்லா மாவையும் வந்து கொட்டிட்டு போயிட்டாங்க. அன்பிற்குத்தானவர்களே, வஜீர் பாய் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரம் இல்லாதது அந்த காலம் அப்படின்னு சொன்னாரு. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து இந்த காலம் அந்த காலம் இல்ல, கியாமத் வரை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து தான். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொன்னாரு, உங்களுடைய சந்ததிக்கு பொருளாதாரத்தை விட்டுட்டு போங்க ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், மௌத்தா போனவங்க வேணுமா பொருளாதாரம் வேணுமான்னு. எதங்க சொல்லுவாங்க? மௌத்தா போனவங்க அந்த உணவை தான் சொல்வார்கள்.
கமால் பாய் சொன்னாரு, என்ன தெரியுமா சொன்னாரு? வலது சாலை, நாளை உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு அமல் வந்து சேரும் என்று சொன்னால் அது அந்த நல்ல கோர்மையினுடைய துவாவாக இருக்கிறது என்று சொன்னாரு. கொஞ்சம் தலைப்பை நல்லா பாத்துக்கோங்க. ஆகிரத்துல இங்க வம்புக்கு இருக்காரு. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இன்றைய தேவை, ஆகிரத்துக்கு தேவைங்கிறது நம்மளுடைய டாபிக் இல்ல. அதனால டாபிக்கை விட்டு போயிட்டாரு, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். கருவறையில் பிறக்கும் குழந்தை முதல் மண்ணறைக்கு செல்லும் மனிதன் வரை உறவுகள் இல்லா உடல்களே இவ்வுலகில் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. உறவுகள் என்று சொன்னால் உடல் உறுப்புகளை போன்றது. ஒரு உறுப்புக்கு பாதிப்பு என்று சொன்னால் எப்படி மற்ற உறுப்புகள் துடிக்குமோ அதே போன்றுதான் ஒரு உறவுக்கு பாதிப்பு என்று சொன்னால் மற்ற உறவுகள் உருகுலைந்து போகும் சம்பவம் குடும்பத்தில் மட்டுமே அரங்கேறக்கூடிய ஒன்று. இஸ்லாம் குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. உறவினர்களை முறித்து வாழாமல் உறவினர்களோடு சேர்ந்து மகிழ்வாக வாழ வேண்டும் என்கிறது இஸ்லாம். அன்பாக நடத்தல், கண்ணியமாக நடத்தல், உரிய நேரத்தில் உதவி புரிதல் ஆகியன உறவினர்களுக்கு செய்யும் கடமையெல்லாம் குடும்பத்தை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்ளக்கூடிய பேராயுதமாக இருக்கிறது. பணம், அந்தஸ்து, செல்வாக்கு ஆகியவற்றின் அடிப்படையில் உறவினர்களுக்கிடையே பேதம் கற்பிக்காதீர்கள். வெறும் பணக்கார உறவினர்களோடு உறவு வைப்பது மனித நேயம் இல்லாத பண நேயர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நம் வாழ்க்கைக்கான ஆதாரமாகவும் வேர்களாகவும் இருப்பது உறவுகள் தான். அப்படிப்பட்ட உறவுகளை பேணாமல் வாழ்வதால் தான் இன்றைய காலங்களில் பல குடும்பங்கள் குட்டிச்செவராகி போனதை பார்க்க முடிகிறது. பணம் இருந்தால் தான் குடும்பத்தை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்ள முடியுமா? யாரா சொன்னது? இந்த 3 பேரா சொல்கிறார்கள்? நிச்சயமாக இல்லை. அழகிய உறவை பேணுவதன் மூலமாகத்தான் ஒரு குடும்பத்தை நல்ல மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும் என்பதை இந்த அணியினருக்கு என்னுடைய வாதமாக எடுத்து வைக்கிறேன். உறவை பேணுவதற்கும் குடும்பத்தை மகிழ்ச்சியா பார்த்துக் கொள்வதற்கும் ஒரு நல்ல உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் நம் உத்தம நபிநாதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொள்வோம். குடும்பத்தை மகிழ்ச்சியாக பார்ப்பதற்காக பொருளாதாரத்தை வலுப்படுத்தினாரு. வீட்டுல பொருளே இல்லை, எங்க போய் பொருளாதாரத்தை வலுப்படுத்துறது? சரி, தலைமுறையை சீர்படுத்தினாரா? ஆம், தலைமுறையை சீர்படுத்தினார்கள். ஆனால் உறவை மேம்படுத்துவதன் மூலம் தலைமுறையை சீர்படுத்தினார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, மனிதன் நீண்ட ஆயுளையும் நிறைவான வளமும் பெற்று வாழ வேண்டுமானால் உறவுகளை அரவணைத்து வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இஸ்லாம். ஏனென்று சொன்னால் உறவுகளை அரவணைத்தால் தான் குடும்பம் மகிழ்ச்சி பெறும். குடும்பம் மகிழ்ச்சி பெற்றால் தான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும். ஒரு நல்ல சமுதாயம் உருவானால் தான் அடுத்த இளம் தலைமுறை சீராகும். அடுத்த இளம் தலைமுறை சீரானால் தான் பொருளாதாரம் வளர்ப்பெறும். அன்பிற்குரித்தானவர்களே, பொருளாதாரம் வலுப்பெறுவது என்பது ஒரு நல்ல தலைமுறையின் கையில் இருக்கிறது. அந்த நல்ல தலைமுறை உருவாக ஒரு சமுதாயத்தின் கையில் இருக்கிறது. ஒரு சமுதாயம் உருவாக குடும்பத்தின் மகிழ்ச்சியில் இருக்கிறது. அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பது உறவை பேணுவதில் இருக்கிறது. இந்த வரிசையே அறியாத எங்கள் எதிரணிகள் பொருளாதாரத்தை வலுப்படுத்தணும், தலைமுறையை சீர்படுத்தணும் வக்காலத்து வாழ்ந்தா வந்து உட்கார்ந்திருக்காங்களே, அவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய தேவை, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இன்றைய தேவை அழகான உறவு முறை என்று சொல்லிக் கொண்டு என்னுடைய வாதத்தை அவர்கள் முன்வைக்கின்றேன். இன்று நெருக்கமான உறவுகள் பேணும் குடும்பங்களையும் காண முடிகின்றது. அதே நேரத்தில் அதே வேளையில் உறவுகளில் உரசல்களும் விரிசல்களும் ஏற்படக்கூடிய காலமும் இருக்கின்றது. அன்பிற்குத்தானே, வெறும் பொருளாதாரத்தை மட்டும் வலுப்படுத்தி என்னங்க பண்றது? யாருக்காக பொருளாதாரம்? தன் குடும்பத்துக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தானே. ஏன், தரமான தலைமுறையை உருவாக்குவதற்கு தானே. அந்த தரமான தலைமுறை என்பது 2 பெரும் உறவுகள் சேர்வதில் தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உறவை துண்டித்து வாழ்ந்தவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ரஹம் என்று சொல்லக்கூடிய உறவினர்கள் என்று கேட்பார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய மகத்தான அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற பெயரில் இருந்து பகுத்தெடுத்து ரஹம் என்று எங்களை உருவாக்கினாயே, எங்களை துண்டித்து வாழ்பவனுக்கு என்ன தண்டனை என்று கேட்பார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா கூறுவான், என்னுடைய அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று மகத்தான அந்த பெயரில் இருந்து பகுத்தெடுத்து அந்த ரஹம் என்ற உங்களை படைத்தேனே, உங்களை துண்டித்து வாழ்பவனை நான் துண்டித்து விடுவேன் என்று சொன்னார் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் துண்டித்தவனின் குடும்பம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும். உறவு முறையை முறித்து வாழ்பவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாதத்திலேயே நடுவர் அவர்கள் தீர்ப்பை வழங்குவதற்கு தயாராகி விட்டார்கள் என்று தெரிகிறது. அவருடைய அந்த பார்வையின் முகத்தை பாருங்கயா, அந்த முகத்தை பாருங்கயா. நிச்சயமாக இவர் நல்ல உறவை பேசக்கூடிய மாமனிதனாகத்தான் இருக்க வேண்டும். என்ன
என்னதான் உறவுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு நடுவர் முன் வந்தாலும் பாவம் எனக்கு அப்புறமும் பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்காரப்பா, அவர் மனசும் சங்கடப்பட்ட கூடாதுல, அவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு 4 வார்த்தை கேட்டுறாங்க அப்படின்னு நம்ம நடுவர் நினைப்பாரு. அதற்கு முன்னாடி சில வார்த்தைகளில் நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நடுவர் அவர்களே, இன்றைய குடும்பங்களில் பார்க்க முடிகிறது, தாயும் தந்தையும் தங்கள் உறவினர்களை முறித்து வாழும் போது அதில் பெரும்பாலும் பாதிக்கக்கூடியவர்கள் அந்த தலைமுறை என்று சொல்கிறார்களே அந்த குழந்தைகள் தான். ஏன் சிறு வயதிலிருந்து தங்கள் உறவினர்களோடும் அவர்களின் குழந்தைகளோடும் மகிழ்ச்சியாக உறவாடி கொண்ட குழந்தைகள் பெற்றவர்களின் அழகிய உறவை பிரிந்த காரணத்தினால் பாவம் அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமா, ஏன் என்று தெரியுமா, அவர்களிடத்தில் பொருளாதாரமும் இருக்கிறது, ஆனால் அழகிய உறவு என்கின்ற பெரிய சொத்தை இழந்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் தாயும் தந்தையும் சேர்ந்து வாழாமல் தலாக் வரை கொண்டு போகும் அந்த சமயத்தில் முதலில் பாதிக்கப்படுவது குழந்தை என்கின்ற அடுத்த தலைமுறையை என்பதை மறந்து விடாதீர்கள். தாயும் தந்தையும் உறவை பேணித்து வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் எப்படி குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும்? என்னதான் பொருளாதார கொட்டி கலந்தாலும் மகிழ்ச்சி என்பது பொருளாதாரத்தில் இல்லை, உறவை மேம்படுத்துவதிலே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பலஸ்தீன் மக்களை பார்த்தால் நம்மளுக்கு தெரியும், அவர்களினுடைய அந்த கண்ணீர்கள் எதை சொல்கிறது என்று தெரியுமா? என்னுடைய இந்த வீட்டு வாசல் போய்விட்டது, என்னுடைய பொருளாதாரம் போய்விட்டது, என்னுடைய தலைமுறை அறிந்துவிட்டது என்கின்றதெல்லாம் எங்களை விட எனக்கு நீ உறவுன்னு யாராச்சும் வரமாட்டாங்களா என்று ஏங்கக்கூடிய பலஸ்தீன் மக்களை பாருங்கள். அது மட்டுமா, வெற்றிமான குழந்தைகளை பாருங்கள். எனக்கு என்னதான் 3 வேளை வெற்றின் குழந்தைகளுக்கு சாப்பாடு கிடைத்தாலும் எனக்கு நீ உறவாட யாரும் வரமாட்டாங்களா, என்னையும் அவர்களின் உறவில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்களா, எனக்கு ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்காது என்று ஏங்கக்கூடிய அந்த எத்தின் குழந்தைகளுடைய பேராசையை நம்மளால் உணர முடிகிறது. எனவே இன்றைய சூழலில் குடும்பம் மகிழ்ச்சி பெற மிக மிக அவசியமானது அழகிய உறவு என்று சொல்கிறேன். அப்துல் ரஹ்மான் பாய் சொன்னாரு, சின்னத்தை தூக்கி கொஞ்ச முடியாது, எங்க நடுவர் தீர்ப்பம் மிஞ்ச முடியாது, எங்க டீம் இப்படி எல்லாம் கெஞ்ச முடியாது என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க 1000 தான் சொல்லுங்க, எங்க இளம் தலைமுறை தான் இன்னைக்கு தேவை, மகிழ்ச்சிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருமையான கலகலப்பான இந்த பட்டிமன்றத்துடைய இறுதி பேச்சாளராக தன்னுடைய முழு கருத்துக்களை பதிவு செய்ய அன்போடு அழைக்கிறேன் முகமது அபு சாலிஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم وما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பிற்கிற நடுவர் அவர்களே, இன்னைக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவைன்னா கிடைக்கும், வாங்க கூப்பிடுங்க அவங்கள. இன்றைய குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு மிக தேவை என்ன? வளமான பொருளாதாரமே, அழகான உறவு முறையே, தரமான தலைமுறை என்றது. இவங்க என்ன சொல்றாங்க, வந்து பொருளாதாரம் 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 தம்பி, ஒன்னும் பொருளாதாரம் தர வேணாம், நல்ல தலைமுறை கூட, அதே போதும் எனக்கு. அவங்க மட்டுமா, அவரோட ரூல் இருக்காரு, குழந்தை பிறக்கிறதுக்கு மல்லிகைப்பூ அல்வா மட்டும் இருந்தா போதுன்றாரு. சொல்றாரு, அந்த மல்லிகைப்பூ அல்வா வாங்க என்ன வேணும்? பொருளாதாரம். அப்படின்னா ஒரு 5 ரூபாய் தரேன், மல்லிகைப்பூ அல்வா தரேன், அது தனியா அவன் குழந்தை பத்துக்கிறியா? எங்க கணவன் மனைவி அவங்க இருவரும் ஒன்று சேராங்க. எதுக்கு ஒன்று சேராங்க? எந்த நோக்கம்? அதை பாருங்க. முதல்ல ஒரு கணவன் ஒரு மனைவி ஒன்று சேராங்க, எந்த நோக்கத்துக்காக? அடுத்து ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த 2 உறவுகளும் ஒன்று சேர்க்கப்படுது. அப்ப அதை விட்டுட்டு இல்லப்பா பொருளாதாரம் தான் இல்ல உறவு, அது நம்ம இதிரிஸ் இருக்காரு, உறவு முறைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு யாருன்னா இதிரிஸ் தாங்க. ஏன்னா வெளியே நல்லா நடிப்பாங்க, உள்ள வந்து வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா வெளியே நல்லா அப்பா இப்பா போட்டு தாப்பா கட்டிட்டீங்கன்னுட்டு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தான் இருந்தா வாங்கலாம், அம்மா வாங்க ஒதுக்காது. நீங்க எதுக்கு அப்பா வேண்டாம் அப்பா கொடுக்குறாங்க? உறவு இருக்கணும், நல்லா கூட சந்தோஷமா பேசுவாங்க. பின்னாடி போயிட்டு உன பாரு என்ன சொல்லுவாங்க,
இப்ப நம்ம தாய் தந்தை இருக்காங்க, நமக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க, நமக்கு தெரிஞ்சு நல்லது செஞ்சிருக்காங்க, நமக்கு தெரியாம நல்லது செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த உறவினர்கள் எப்படி தெரியுமா, ஏதாவது அவங்க செஞ்சுருவாங்க, செஞ்சுட்டு என்னமா சொல்லுவாங்க, மாப்பிள்ளை இவர் தான் ஆனா அவர் போட்டிருக்க சட்டை என்னது, மாப்பிள்ளை இவர் தான் ஆனா அவர் போட்டிருக்க சட்டை என்னது, ஒவ்வொரு நைட்ல ஒபாமான கதை மாதிரி ஊர் முழுக்க சொல்லிடுறது. இந்த உறவினர்கள் எப்படி தெரியுமா, எங்க அப்பா அம்மாவே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு கடனை விட வாங்கி ஒரு கல்யாணத்துக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணும்போது உறவினர்களை கூப்பிட்டு தான் கல்யாணத்தை முடிக்க முடியும். உறவினர்கள் வருவாங்க, வந்து வீட்டுல ஏன்னா அழகான உறவுமுறை, நல்ல டாபிக்கை புரிஞ்சுக்கோங்க. அழகான உறவுமுறை தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா கெட்ட உறவுமுறையெல்லாம் நம்ம பேச மாட்டோம், அவனை பக்கமும் வரமாட்டோம், நம்ம ஒரு பக்கம் போக மாட்டோம். இப்ப அழகான உறவுமுறையை வீட்டை தூக்குறோம், வராங்க, வந்து என்ன சொல்லுவாங்க, வந்து நடு வீட்டுல வந்து ஹால்ல வந்து கால் மேல கால் தூக்கி போட்டு உட்காந்துக்கிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, இது லோட்டு, இது லோசுக்கும்பாங்க. அதே உறவினர்கள் தான் முதல் பத்திரி போய் உட்காந்து கறி கொடுவோம் சாம்பாரை கொண்டு அதான் சொல்லும். ஏன்டா யாருமே எனக்கு தெரியாது, என்கிட்ட பேசிருக்கவே மாட்டாரு. எப்பா இப்ராஹிம் மாய்ந்தானா, நீ சின்ன வயசுல பார்த்து இவ்வளவு பெரிய பையனா நினைக்கிறேன், பேசவே மாட்டேன், இப்படி பேசாரு. சொல்லுங்க பையனா, எங்க அம்மா இப்பதான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் சொல்லுவாரு, உள்ள சிக்கன் இருந்தா கொஞ்சம் எட்டுவாரு. முதலே சொன்னா சிக்கன் எடுத்து கொடுக்க. ஆனா அந்த உறவினர் என்ன சொல்றான், அந்த இடத்துல என்ன சொன்னான், இப்ராஹிம் மகன்தானே நீ, அப்ப என்னுடைய தந்தையை போய் நான் காப்பாற்ற வேண்டாம், அதற்கு முதலில் தலைமுறை தானே. ஒரு அழகான எடுத்து சொல்றாங்க, அவனுடைய வழிகாட்டின முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்து 2 பேர குழந்தைங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேர குழந்தைகள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அவ்வளவு ஜாலியா பேசி விளையாண்டு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு வாட்டி ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ் கால் கிட்டையும் ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு போனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய பெடரியில ஏறி உட்கார்ந்துகிட்டும் விளையாண்டு கொண்டிருக்கிறத சஹாபாக்கள் எல்லாம் பாக்குறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு, ரசூலுல்லாஹ் நபியே நீங்க இவ்வளவு இறங்கி வரணுமா அந்த குழந்தைகிட்ட அப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்களாம், அந்த 2 குழந்தைகளும் எனக்கு கிடைத்த ஒரு பெரும் குழந்தை செல்வங்கள் அல்லவா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பணத்தை வந்து செல்வம் சொல்லவில்லை, உறவு முறைகளுக்கு அழகான உறவு முறையும் அல்ல ரசூலுல்லாஹ் வந்து சொல்லவில்லை. அதற்கு மாறாக குழந்தைகள் தான் செல்வத்தோடு செவி செல்ல வேண்டும் என்றால் இந்த குழந்தை செல்வம் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமா, ரிஃபை இருக்காரு, இவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும், நல்ல தலைப்பை பிடிச்சவங்க. ரிஃபை பட்டிமன்றமா கருத்தரங்கமா உங்களை பார்த்துட்டு வந்துருங்க. வரதுக்கு முன்னாடி பட்டிமன்றம் கருத்தரம் சின்ன ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்றேன். என்ன சம்பவம்னா, ஒரு பையன் நல்ல ஒரு உங்க அப்பா வந்து ஒழுக்கத்தை சொல்லி தராரு, நறுக்கத்தை சொல்லி நல்லா வளர்ந்துட்டான். வேலைக்கு போறான். வேலைக்கு போகும்போது முதல் மாச சம்பளம் அவன் ஓனர் வந்து எடுத்து பாக்கெட்ல காசு எடுத்து முதல் மாசம் சம்பளம் கையில கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. ஆமா, இல்லைன்னு சொல்லலாம், மகிழ்ச்சி வருது, பொருளாதாரத்தில் ஒரு சின்ன மகிழ்ச்சி வருது. அந்த மகிழ்ச்சியோட அப்படியே வீட்டுக்கு வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா வாப்பா உட்காந்துருக்காரு ஹால்ல. நேரா வாப்பாட காசை கொடுப்பாங்க, நேரா குடுக்குன்னு அடுப்பாங்க ஓடுற அம்மாவை பார்த்து, அம்மாடா இந்தாங்க என் முதல் மாசம் சம்பளம் அப்படின்னு சொன்ன. அம்மா சொல்லிச்சான், டேய் வீட்டு ஹால வாப்பா உட்காந்துருக்காங்க, வாப்பாட கொண்டு போய் எனக்கு காசை கொடுறாங்க. ஏன்னா உன்னை சின்ன பிள்ளைல உன்னை தோல்ல தூக்கி போட்டு தெருவா ரோட அழைச்சு ஏன் மகன் இது என்னுடைய மகன், நாளைக்கு என் பேரை காப்பாற்ற போறது இவன் தான் சொல்லி தெருவா ரோட அழைஞ்சு மகிழ்ச்சி அடைஞ்சு அத்தா மொத்தம் தந்தை என்னடா போய் வாப்பாட காசை கொடுறானே. அந்த மகன் என்ன சொன்னானா, ஏமா சின்ன வயசுல இருந்து என்னுடைய சிலருக்கு நான் என் வாப்பாட்ட இருந்து காசு வாங்கிட்டு இருக்கேன். அப்படி காசு வாங்கும் போது என் வாப்பாவுடைய கை மேல இருக்கும், என்னுடைய கை கீழே இருக்குமா. ஆனா இப்ப நான் என் முதல் மாத சம்பளத்தை கொடுக்கும்போது என் வாப்பாவுடைய கை கீழே வந்துடாதாமா அந்த தண்ணி கொடுவோன்னு அவங்க அம்மாவுக்கு கண்ணுல இருந்து தாரை தாரையா கண்ணீர் கொட்டுது. கவலை கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர். பாத்தீங்களா, இப்ப இவனாலதான் அந்த ஒட்டுமொத்த குடும்பமே மகிழ்ச்சி அடையுது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் தரமான தலைவரை உருவாக்குற மட்டும்தான் ஒரு இதை உருவாக்க முடியும். நடுவர் அவர்களே, உங்களுக்காக ஒரு கேள்வியோட வந்திருக்கேன். சொல்லுங்க. என்ன கேள்வி தெரியுமா? தெரியலையா? அதான் சொன்னாதானே தெரியும். என்னன்னா, இப்ப உங்களுக்கு வந்து பிள்ளைகள் இருக்குதுல்ல, உங்க பிள்ளைங்க நாளைக்கு வந்து கோடி கோடியா லட்சமா சம்பாதிச்சு உங்க முன்னாடி வைக்க நினைப்பீங்களா? இல்ல என்னுடைய பிள்ளை நாளைக்கு ஒழுக்கத்திலையும் நற்குணத்திலையும் பெரியவங்களை மதிச்சு நாளைக்கு அமீருத்தீன் என்ற என்னுடைய பெயரை வந்து அந்த பிள்ளை காப்பாற்றணும்னு நினைப்பீங்களா?
பேரை காப்பாற்றணும். பேரக்கா அப்ப ஒத்துக்கிட்டீங்க, தரமான தலைமுறை தானே? இருக்கிறேன். மகிழ்ச்சிக்கு ஒரு சம்பவம் வச்சிருக்கேனே, வெயிட் பண்ண, அதுக்கு ஒரு இது இருக்கு. என்னன்னா மகிழ்ச்சிக்கு ஒண்ணு இருக்கு. என்னன்னா எல்லாத்துக்கும் ஒண்ணு தெரியுமா, அமருதீன் ஹசனி அவருடைய மகள் திருச்சி மாவட்டத்திலே 10ஆம் வகுப்புல முதலிடம். இப்ப கேக்குறேன், திருச்சி மாவட்டத்திலேயே உங்களுடைய மகன் வந்து முதலிடம் பிடிச்ச உடனே உங்க குடும்பம் சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தது? சந்தோஷம் நடந்துச்சா இல்லையா? இது மகிழ்ச்சி தானே போகலாம், மகிழ்ச்சி தானே முடிச்சு. உண்மை. ஆமா, திருச்சி மாவட்டத்துல முதல் கேளுங்க, நடுவர் வசதி கேளுங்க. ஆமா, உங்க மகிழ்ச்சி இருந்துச்சா? ஆமா. எங்க இவரெல்லாம் உறவு முறை வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த உறவு முறையெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தது யாருங்க? சின்ன பிள்ளைல உங்களை தூக்கி வச்சுட்டு, உங்க மாமா, உங்க சச்சா, அந்த உங்க இப்பெல்லாம் என்ன சச்சா எல்லாம் கிடையாது, ஆன்டி அங்கிள் சொல்லுறாங்க. ஆன்டி அங்கிள் சொல்லுறாங்க. அப்படிப்பட்ட உறவு முறையை சொல்லி தரது என்னோட தலைமுறை தானே, தாய் தந்தை தானுங்க. அப்ப எடுக்குங்க, தயவுசெய்து தரமான தலைமுறையில் தீர்ப்பு கொடுக்குறீங்க. அன்றைய காலத்துல ஒரு இன்னொரு கதை ஒன்று சொல்றேன். என்னன்னா, அக்பர் பீர்பால் ஒரு கதை. அக்பரும் பீர்பால் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஓரத்துல ஒரு கிணறு தோன்ற ஒரு ஆள் வந்து தன்னோட பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நைட் நேரம் அவன் அம்மா வந்து சோறை ஊட்டுது பிள்ளைக்கு. நிலா உட்காந்து அங்க பாரு, நிலா நிலா பாரு, நிலா சோறு ஊட்டிட்டு. அக்பர் பார்த்துட்டு அந்த குடும்பத்தை பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் ஏண்ட கோடி கோடியா சொத்து கிடைக்கு, ஏண்ட அவ்வளவு லட்சம் கிடைக்கும், என் இடத்துல சந்தோஷம் இல்லையே பீர்பால் அப்படின்னு சொன்னோன்னே, பீர்பால் சொன்ன அவங்க நாளைக்கு அவங்களோட சந்தோஷத்தை மாத்தி காட்டினேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் என்ன பண்ணாரு, மறுநாள் அவங்க தோன்ற இடம் இருக்குல்ல, கிணறு தோன்றாங்க, அதே இடத்துல போய் 99 தங்க காசை கொண்டு போய் வச்சுட்டாரு பீர்பால். வச்ச உடனே மறுநாள் வந்து அவர் தோன்றாரு. தோன்றும் போது 99 தங்க காசை பார்த்தனே அவருக்கு ஒரு ஆச்சரியம். 99 தங்க காசு வச்சேன். ஆனா அவனுக்கு ஒரு சிந்திக்கிறான். என்னன்னா, வைக்கிறவன் 90 காசா வச்சிருக்கணும், அப்படி இல்லையா 100 காசா வச்சிருக்கணும், எதுக்கு 99 காசா வச்சிருக்கணும்? ஒருவேளை நம்ம அந்த ஒரு தங்க காசு எங்க மிஸ் பண்ணிட்டோம் போல, நம்ம எடுக்க மாட்டோம் போல, சுத்தி தேட ஒரு தங்க காசு கிடைக்கவே இல்லை. 99 தங்க காசு தான் இருக்கு அங்க வந்து. அப்ப அவன் ஒண்ணு யோசிக்கிறான், அந்த 99 தங்க காசு இருக்கு, இன்னும் ஒரு தங்க காசை நான் எப்படியாவது சேமிச்சு 100 தங்க காசா வச்சு நான் மகிழ்ச்சி பெற போறேங்கிறதுக்காக இரவும் பகலும் உழைக்கிறான். தான் பிள்ளைக்கும் தான் பொண்டாட்டிக்கும் கொடுக்க வேண்டிய சோத்துல பாத்தி கட் பண்றான், ஏன் காசை சேர்த்து வைக்கிறது. தான் பிள்ளைக்கு எதுவும் கொடுக்க வேண்டிய துணிமணி எடுத்துட மாட்டான், ஏன் காசு 100 தங்க காசு ஆகுறதுக்கு. இது மூலியமா என்ன தெரியுது, அந்த ஒரு தங்க காசால ஒட்டுமொத்த குடும்பத்துடைய மகிழ்ச்சியை உடையுதுல்ல, உடையுதா இல்லையா? உடையுது. அப்ப என்ன பொருளாதாரம் வேணுமா தம்பி? இன்னும் ஒரு பேசி கீழே உட்காந்துருங்க. இது எதுக்கு ஏற்பாடு உட்காந்துருக்கீங்க? நீங்க உறவினர்களோட அழுது கொண்டே இருங்க, சரிங்களா? கடைசி வரை நிலாச்சோறு சாப்பிட்ட காலம் போய் இப்ப ஆமா, அந்த காலத்துல மொத்தமாடி கொடுப்பேன் நிலாவதாச்சு. இந்த காலத்துல போன்ல வச்சு இன்பபிள்ஸ் கை சம்மா கை வைத்து அந்த பாட்டை போட்டுட்டு அந்த குழந்தை ஆண் வாய் தொடங்குது. இதாங்க நடுவர் அவர்களே, நான் என்ன சொல்றேன், உங்களை புடிச்சுக்கோங்க. எனக்கு இங்க திரும்புறேன். எனக்கு டைம் முக்கியம் இல்ல, நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, தலைமுறை தான். நீங்க தீர்ப்பு எடுத்தாலும் கொடுங்க, நியாயம் ஆடியன்ஸுக்கு தெரியும் எது தீர்ப்பு இல்ல. நீங்க தீர்ப்பு எடுத்தா ஒரு டைம் என்னன்னா, நீங்க சொல்ல வேண்டிய மன ஊடக பேசுங்க. என்னன்னா, பொருளாதாரம் இருக்கு, உறவு முறை அங்கேங்க பொருளாதாரம் வேணும். இந்த காலத்துல பொருளாதாரம் வேணும் என்னன்னு சொல்றேன். அங்க என்ன டாபிக், வளமான பொருளாதாரம் தான் கேட்கறாங்க. இவங்க வெறும் பொருளாதாரம் 10 கோணம் பொருளாதாரம் தான். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, வளமான பொருளாதாரம் தான் கேட்கறாங்க. வளமான அன்றைய காலம் இன்றைய காலம் எந்த காலத்தையும் சரி பொருளாதாரம் வேணும் தான், இல்லை சொல்ல உறவு முறை வேண்டாம். ஆனா அதற்கும் மேல முக்கியமானது என்னன்னா, தரமான தலைமுறை என்று கூறி என் உரையை நிகழ்வு செய்கிறேன். வாசல்